ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோட்பினெக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டரை பற்றி ஃபுல் கோர்ஸ் பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து விஷுவல் ஸ்டுடியோ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அது எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ அதில் இருக்கிற அந்த ஃபீச்சர்ஸ் பற்றிலாம் ஒரு வீடியோ பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு விஷுவல் ஸ்டுடியோவில் நிறைய நாலேஜ் கிடைக்கும். ஃபைன், ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம விஷுவல் ஸ்டுடியோனா என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அது லைட்டாக இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன். விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டர், அதாவது ஷார்ட்டாக விஎஸ் கோடுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று விஷுவல் ஸ்டுடியோன்னு ஒன்று இருக்குது. இது ரெண்டுமே டோட்டலி டிஃப்ரெண்ட், ஓகேவா? அது என்னென்ன இது டிஃப்ரென்ஸில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து விஎஸ் கோடை வந்து லைட் வெயிட்டுன்னு சொல்லுவாங்க. லைட் வெயிட் என்ன மீனிங்னா, இப்போது இந்த சாஃப்ட்வேர், இந்த விஎஸ் கோடை வச்சு நீங்கள் சின்ன சின்ன சாஃப்ட்வேர்ஸை க்ரியேட் பண்ணலாம். அதாவது சின்ன சின்ன வெப்சைட்ஸ் அது மாதிரி க்ரியேட் பண்ணலாம். இல்லைனா ஸ்டடி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம். மற்றபடி ஒரு என்டர்பிரைசஸ் எடிஷன் உள்ள ஒரு சாஃப்ட்வேர்ஸ்லாம் உங்களால் இதுலேருந்து க்ரியேட் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபைன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஹெவி வெயிட்டு, ஓகேவா? இதில் மேஜராக என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா சைஸ் தான். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோவை ஜஸ்ட் ஒரு 100 MBக்குள்ளே இருந்தாலே போதும், அதுவே எனஃப் தான், ஓகேவா? விஷுவல் ஸ்டுடியோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணிடலாம். விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டரை. ஆனால் நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோவுக்கு போனீங்கன்னா மினிமம் உங்களுக்கு வந்து 1.5 ஜிபிலேருந்து 2 GB வரலாம் உங்களுக்கு வந்து மினிமம் ரெக்குவயர்மெண்ட் வேணும், ஓகேங்களா? ஸோ அப்போ தான் வந்து அந்த விஷுவல் ஸ்டுடியோவை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும். லைட் வெயிட் இது, அது ஹெவி வெயிட்டு. இதை வச்சு நீங்கள் ஸ்டடி பர்பஸ் ப்ளஸ் வந்து ஒரு சின்ன சின்ன வெப்சைட்ஸு அது மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் அதை வந்து நீங்கள் என்டர்பிரைசஸ்க்காக உங்கள் கம்பெனியோட ப்ராடக்ட்டே அதை வச்சு க்ரியேட் பண்ண முடியும் விஷுவல் ஸ்டுடியோவை, ஓகேவா? ஸோ இங்கே விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டர்ன்றது ஒரு லைட் வெயிட் சாஃப்ட்வேர். இன்னொன்று வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவாங்க. கிராஸ் பிளாட்ஃபார்ம்னா என்னென்னா, விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டரை நீங்கள் விண்டோஸ் ஓஎஸ், லினக்ஸ், அப்புறம் மேக், இது மூணுத்துலேயுமே நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ இது வந்து 3 சாஃப்ட்வேர்ஸ்லேயும் 3 ஓஎஸ்லேயும் உங்களால் ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டரை நம்ம கிராஸ் பிளாட்ஃபார்ம்னு சொல்கிறோம். ஃபைன். இந்த 2 ஃபீச்சர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டரை கொஞ்சம் மேலே தூக்கி நிற்கும், ஓகேவா? ஃபைன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் டெவலப்பர்ஸ் வந்து இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டரை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும். சரி, எக்கோ ஃப்ரெண்ட்லி சாஃப்ட்வேர் தான் இது. பார்க்கலாமா? இது ஃபஸ்ட்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தாச்சு. இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ப்ரௌசர் போங்க. ப்ரௌசர் போயிட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோடு, ஐ ரிப்பீட், விஷுவல் ஸ்டுடியோ கோடு அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டவுன்லோட்னு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு வர லிங்க்குக்கு போங்க, ஓகேங்களா? ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோடுன்றது மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட் தான் இதுவும், ஓகேவா? இங்கே பாருங்கள், மேலே விஷுவல் ஸ்டுடியோ கோட்னு வந்துடுச்சா? இதில் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் பிளாட்ஃபார்ம் நான் சொல்லியிருக்கேன். அப்படின்னா 3 ஓஎஸ்லேயுமே இது ரன் ஆகும். அதனால தான் 3 ஓஎஸ்க்குமே வந்து அவங்க டவுன்லோட் லிங்க்கை கொடுத்துருக்காங்க. நம்ம விண்டோஸ் தான், என்னோடய மிஷின் வந்து விண்டோஸு. அதனால் இந்த இடத்துல இருக்க இந்த விண்டோஸ் இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் கேட்கும். இது வந்து டாக்குமெண்டேஷன் பேஜ் போயிட்டு ரீடைரக்ட் ஆகிட்டு இங்கே வந்து உங்களை டவுன்லோட் ஆப்ஷன் வந்து கேட்கும். ஸோ நீங்கள் இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்கள் மிஷினில் டவுன்லோட் பண்ணிக்கிட்டுனா ஜஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 to 60 MB அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இந்த சாஃப்ட்வேரோட சைஸே இருக்கும். ஃபைல் சைஸே அவ்வளோதான் இருக்குமே, ஓகேவா? ஸோ அதை தாண்டி இருக்காது. அதனால தான் இது வந்து லைட் வெயிட்டுன்னு சொல்லுவாங்க. ஃபைன், ஓகே. இப்போது டவுன்லோட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் டவுன்லோடிங் விண்டோஸ் ஓஎஸ், ஓகேவா? ஸோ இப்போ கேட்குது பாருங்கள். ஃபைன். ஸோ ஓகே, இது மாதிரி கேட்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணிடுறீங்க, ஜஸ்ட்டு உங்கள் லோக்கல் மிஷினில் சேவ் பண்ணிவிட்டு திருப்பி சேவ் பண்ண அந்த ஃபைலுக்கு போங்க, ஓகேங்களா? ஸோ எங்கே நீங்கள் சேவ் பண்ணிங்களோ அந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் அந்த லொக்கேஷனுக்கு போங்க. போனீங்கன்னா டவுன்லோட், ஓகே. இங்கே பாருங்கள், இது மாதிரி தான் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண சாஃப்ட்வேர்ஸோட எக்ஸ்டென்ஷன் இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இதை வந்து டபுள் கிளிக் பண்ணாலே போதும். ஒரு 3 ஸ்டெப்லேயே நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு உங்கள் லாங்குவேஜ் கேட்கும். நெக்ஸ்ட்டுவே வந்து இன்ஸ்டால் பண்ணட்டுமான்னு கேட்கும். ஜஸ்ட் அந்த இன்ஸ்டால் பட்டன் மட்டும் கொடுங்க போதும். வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. டேரெக்டாக உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்கள் மிஷினில் இன்ஸ்டால் ஆகிடும், அவ்வளோதான், ஓகேவா? நீங்கள் வேறு இது கான்ஃபிகரேஷன் பண்ணணுமோ, ஏன்னா விஷுவல் ஸ்டுடியோலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நீங்கள் மேனுவலாக நிறையவே சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அது ஹெவி வெயிட் சாஃப்ட்வேர். இதில் வந்து இது லைட் வெயிட்ன்றதுனால ரொம்ப வேரியேஷன்லாம் இருக்காது. ஜஸ்ட்டு இந்த ப்ரொசீஜர் தான். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு
நெக்ஸ்ட்டு அந்த விஷுவல் ஸ்டூடியோ கோடை வந்து இங்கே விண்டோஸ் பட்டனை கிளிக் பண்ணி அந்த சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம நிறைய வீடியோ ஸ்டுடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். சி ஷார்ப், பைத்தான், ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா ப்ளீஸ் போய்ட்டு வாட்ச் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் நம்ம வந்து ASP.NET MECயும் React JS அண்ட் Angular JS இது 3 கோர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ வெர்ஷனாகவும் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். 1.5 hours 3 hours. ஸோ அந்த ஃப்ரீ வெர்ஷன் இல்லாமல் அதோட ஃபுல் வெர்ஷனும் இருக்குது. ஸோ அந்த வெர்ஷன் நீங்கள் வாங்கணுமா இருந்தால், ஃபுல் கோர்ஸ் வாங்கணுமா இருந்தால் ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் ASP.NET MEC கோர்ஸ் வாங்குறது மூலிமா அடுத்த 2 கோர்ஸும் நீங்கள் எடுத்துக்க முடியும். ஓகேவா? ஸோ ASP.NET MEC கோர்ஸ் வந்து அரௌண்ட் 12 hours மேலே நடத்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பயன்படுத்திக்கோங்க. ஓகேவா? அப்புறம் நம்ம சேனல் வந்து இன்னும் க்ரோத் ஆகலாம். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணி சப்போர்ட்டர்ஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது மூலிமாவும் நீங்கள் எங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ். நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் எப்படி இருக்கும் புதுசில் அப்படின்னா ஒரு வெல்கம் நோட்டை வந்து உங்களுக்கு காட்டுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வெல்கம் நோட்டில் வந்து ரீசெண்டாக நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ண ஃபைல்ஸ், ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். அப்புறம் டாக்குமெண்டேஷன் இருக்கும். இங்கே லாஸ்ட்டாக நோட் பண்ணிங்கன்னா இந்த வெல்கம் நோட்டு வந்து இந்த வெல்கம் பேஜ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுற இந்த விஷுவல் ஸ்டுடியோ எப்போல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இந்த வெல்கம் நோட் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த செக் பாக்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோடை VS கோடை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இந்த வெல்கம் நோட் வந்து எனக்கு தேவையில்லை, இது சும்மா எனக்கு காட்ட தேவையில்லைன்ட்டு இந்த செக் பாக்ஸை எடுத்து விட்டுருங்க. ஓகேவா? ஓகே, நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, நம்மளோட இன்டர்ஃபேஸ் இப்படி தாங்க இருக்கும். இதுதான் விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டரோட இன்டர்ஃபேஸ். ஓகேவா? ஸோ இதில் ஒரு ஆப்ஷன்ஸாக நம்ம போவோம். ஃபஸ்ட்டு ஃபைல்ஸு, இதுதான் மெயின். ஓகேவா? எந்த ஒரு சாஃப்ட்வேர்ஸ் எடுத்தாலும் ஃபைல்ஸ்னு வச்சுருக்கிறதுக்கு, ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணுற எல்லாமே ஒரு ஃபைல் ஃபார்மேட்டில் தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம். அதனால தான் ஃபைல்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா மெனு பார்லேயும் ஃபஸ்ட் ஆப்ஷனாகவே அதை வச்சுருப்பாங்க. ஃபைன். ஓகே, நம்ம இந்த ஃபைல்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த VS கோடு எப்பயுமே எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் கரெக்டாக உங்களுக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரொசீஜராக போங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒர்க் ஸ்பேஸை க்ரியேட் பண்ணுங்கள், அப்புறம் ஃபோல்டர்ஸ், அதுக்கப்புறம் ஃபைல்ஸை க்ரியேட் பண்ணுங்கள். ஓகே ப்ரோ, எனக்கு வந்து ஃபோல்டர்ஸ்னால் புரியுது, ஃபைல்ஸை ஒரு ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு இடம் தான் ஃபோல்டரு. அப்போ ஒர்க் ஸ்பேஸ்னால் என்ன, அது என்ன ப்ரோ புதுசாக இருக்கே அப்படின்னு கேட்கலாம். அந்த ஒர்க் ஸ்பேஸ்னால் ஒன்றும் இல்லைங்க. இப்போது நீங்கள் ஒரு ஃபைலை வந்து ஒரு ஃபோல்டரில் ஸ்டோர் பண்ணுவீங்களா, அந்த ஃபோல்டரை இன்னொரு ஃபோல்டரில் ஸ்டோர் பண்ணுறது தான் ஒர்க் ஸ்பேஸு. ஓகேங்களா? இது ரியல் மீனிங் என்னென்னா, ஒரு ஒர்க் ஸ்பேஸுக்குள்ளே எத்தனை ஃபோல்டர்ஸ் வேணாலும் உங்களால் க்ரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும். ஏன் இது எதுக்காக எப்படின்னா, இப்போ ஒரு ப்ராஜெக்ட்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்குள்ளே நிறைய மாடல்ஸ் இருக்கும், ரைட்? ஸோ அந்த ஒவ்வொரு மாடல்ஸும் ஒரு ஃபோல்டர்ஸில் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது வந்து ரூட் டைரக்டரிக்கோ இல்லை அவங்க ஆக்சஸ் பண்ணுறதுக்கோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து இங்கே வந்து ஒரு ஒர்க் ஸ்பேஸை க்ரியேட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அப்படின்றாங்க. ஃபைன், நம்ம வந்து ஒரு ஒர்க் ஸ்பேஸை க்ரியேட் பண்ணுவோம். அது எப்படி க்ரியேட் பண்ணுறதுனா, இங்கே பாருங்கள், சேவ் ஒர்க் ஸ்பேசஸ் அப்படின்னு இருக்கா, இந்த பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஒர்க் ஸ்பேஸ்லேருந்து போவோம். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கே இந்த ஒர்க் ஸ்பேஸ் வந்து சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே வந்து ஒர்க் ஸ்பேஸோட நேம் கொடுங்க. ஓகேவா? நேம் வந்து நான் வந்து என்ன கொடுக்கணும்னா டெமோ ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு கொடுக்குறேன். டெமோ ஒர்க் ஸ்பேஸ். ஃபைன். எஸ், இப்போது ஒர்க் ஸ்பேஸு க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே எத்தனை ஃபோல்டர்ஸ் வேணாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டே போகலாம். அந்த ஃபோல்டர்ஸ்குள்ளே தான் நீங்கள் க்ரியேட் பண்ணுற ஃபைல்ஸை வந்து ஸ்டோர் பண்ணணும். ஓகேவா? ஸோ அது எப்படி ப்ரோ, ஒரு ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே எப்படி இது இன்னொரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ண முடியும்னா, ஓகே, அந்த ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே எப்படி ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த ஃபைல்ஸ் ஆப்ஷனும் சேம் தான். ஓகேவா? இந்த ஃபைல்ஸ் ஆப்ஷன், இது வந்து ஃபைல்ஸ் ஆப்ஷன், இது வந்து அந்த அதாவது நீங்கள் சேவ் பண்ண ஒர்க் ஸ்பேஸோ இல்லை சேவ் பண்ணுற ஒர்க் ஸ்பேஸு, ஃபோல்டர்ஸு, ஃபைல்ஸு அதெல்லாம் வந்து இங்கே பார்த்துக்கலாம். ஓகேவா? இந்த ஆப்ஷனில் பார்த்துக்கலாம். அதுக்கு தான் நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி உங்கள் ஒர்க் ஸ்பேஸ் வந்து இங்கே ஓப்பனில் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன க்ரியேட் பண்ணோம் ஞாபகம் இருக்கா? அதாவது டெமோ ஒர்க் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு தான் க்ரியேட் பண்ணோம். இங்கே பாருங்கள், நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். என்னென்னா நியூ ஃபைல், நியூ ஃபோல்டர், அண்ட் தென் ரெஃப்ரெஷ், அண்ட் தென் கொலாப்ஸ் ஃபோல்டர்ஸ்ன்னு கேட்கும். இந்த கொலாப்ஸ் இப்போ தேவைப்படாது நம்மளுக்கு. நம்ம என்ன பண்ணுறோன்னா நியூ ஃபோல்டர்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள்.
இதை கிளிக் பண்ணிவிட்டு டெமோ ஃபோல்டர் அப்படின்னு க்ரியேட் பண்ணுங்கள். இப்படி தான் ஒரு ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே இன்னொரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணணும். இப்போது இந்த ஃபோல்டர்ஸ்குள்ளே நீங்கள் இன்னொரு ஃபைலை சேவ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஒர்க் பண்ண போகிற ஃபைலை இந்த ஃபோல்டர்ஸ்குள்ளே சேவ் பண்ணுங்கள். இப்போது ஒரு ஹைரார்க்கியில் உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகிடும். நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த ஒரு எரரும் உங்களுக்கு வராது. ஸோ ஃபஸ்ட்டு எப்படி என்ன க்ரியேட் பண்ணோம்? ஃபஸ்ட்டு ஒர்க் ஸ்பேஸு, செகண்ட் அதுக்குள்ளே இது மாதிரி ஒரு ஃபோல்டர்ஸு. இதுக்குள்ளே ப்ரோ எப்படி வந்து ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஜஸ்ட்டு இங்கே பாருங்கள், இந்த ஃபைல் நியூ ஃபைல்னு இருக்கா, அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு நியூ ஃபைல்னு இது பண்ணுங்கள். நியூ ஃபைல்னு போட்டு நான் வந்து demo.html சும்மா HTML டாக்குமெண்ட்டை HTML ஃபைலை க்ரியேட் பண்ணுறேன். demo.html ஃபைல். ஓகேவா? ஸோ HTML ஃபைல் வந்து இங்கே க்ரியேட் ஆகிடுச்சு. ரைட்? அவ்வளோதாங்க, சிம்பிள். ஐ ரிப்பீட், எப்படி இது ஃப்ளோவில் இது பண்ணோம் க்ரியேட் பண்ணோன்னு புரிஞ்சுங்க. ஒன்று ஒர்க் ஸ்பேஸு, செகண்ட் ஃபோல்டரு, அதுக்குள்ளே தான் ஃபைலு. ஓகேவா? ஏன் இது நான் இந்த ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து லைவ் சர்வர் எனக்கு ஒர்க் ஆகலை ப்ரோ, அது எப்படி தான் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதனால தான் இந்த ஒர்க் ஃப்ளோவில் நீங்கள் பண்ணிங்கன்னா லைவ் சர்வர் ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக ஒர்க் ஆகும். ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போது ஒர்க் ஸ்பேஸ் பார்த்தாச்சு, இந்த ஆப்ஷன்லாம் நம்ம கரெக்டாக பார்த்தாச்சு. நியூ ஃபைல், நியூ ஃபோல்டர், ரெஃப்ரெஷ்ன்றது இன்கேஸ் வந்து உங்களுக்கு சரியாக இந்த ஒர்க் ஸ்பேஸ் ரெஃப்ரெஷ் ஆகலை அப்படின்னா நீங்கள் ரெஃப்ரெஷ் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஃபைன். அப்புறம் கொலாப்ஸ் ஃபோல்டர்ஸ்னால் ஒரு 2-3 ஃபோல்டர்ஸ் வந்து ஒன்றா சேர்த்து நீங்கள் கொலாப்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபைன். ஸோ இவ்வளோ தான் இந்த ஆப்ஷன், இந்த எக்ஸ்ப்ளோரர் ஆப்ஷன். இப்போ ஃபைலுக்கே திருப்பி போவோம், ஃபைல் ஆப்ஷனுக்கே திருப்பி போவோம். ஓகே ப்ரோ, இந்த விண்டோ இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இந்த எக்ஸ்ப்ளோரர் விண்டோ இது ஓப்பனில் இருக்குல்ல, இது எப்படி க்ளோஸ் பண்ணுறதுனா திருப்பி இந்த எக்ஸ்ப்ளோரரை கிளிக் பண்ணிங்கன்னா அது க்ளோஸ் ஆகிடும். ஓகேவா? திருப்பி இதை இது பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன், இது திருப்பி இது பண்ணிங்கன்னா க்ளோஸ். அவ்வளோதான் இந்த எக்ஸ்ப்ளோரர் ஆப்ஷன். ஓவர் பண்ணிட்டோம். அப்புறம் ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயுமே நீங்கள் வந்து ப்ரொசீஜரான நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணுறது, அப்புறம் நியூ விண்டோ அப்படின்னா, நியூ விண்டோனா இந்த இதுவே இருக்குது பார்த்தீங்களா, இந்த விஷுவல் ஸ்டூடியோவே இன்னொரு இன்ஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணோம். இன்னொரு விஷுவல் ஸ்டூடியோ VS கோடை வந்து க்ரியேட் பண்ணிவிடும். ஓகேவா? இன்னொரு இன்ஸ்டன்ஸ் புதுசாக க்ரியேட் ஆகும். இங்கே பாருங்கள், இது ஒரு VS கோட் இன்ஸ்டன்ஸு, இன்னொரு இன்ஸ்டன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிவிடும். அவ்வளோதான் ஜஸ்ட்டு அந்த நியூ விண்டோனா. நம்மளுக்கு இப்போ நியூ விண்டோ தேவைப்படாது, அதனால் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? அந்த ஆப்ஷன்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கங்க. ஒரு ஆப்ஷனாக நம்ம பார்த்துட்டு வருவோம். ஓகே, செகண்டு விண்டோ நியூ இதுவாகிடுச்சு. இப்போ இந்த ஃபைல் ஓப்பன்லாம் உங்களுக்கே தெரியும்ல, ஃபைல் ஓப்பன் ஃபோல்டர்ஸ் தெரியும். அப்புறம் ஓப்பன் ஒர்க் ஸ்பேஸு இதெல்லாம் கிளிக் பண்ணிங்கன்னா எந்த இடத்துல உங்களுக்கு சேவ் ஆகிருக்கோ அதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இது பண்ணிக்கோங்க. ரீசெண்ட் ஓப்பன் ரீசன்னா நீங்கள் இப்போது ரீசெண்டாக எதனா இந்த இது ப்ராஜெக்ட் எதனா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதில் ஓப்பன் ரீசன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஓகேவா? ஓகே, செகண்ட் இது வந்து உங்களுக்கு தெரியும், ஆட் ஃபோல்டர் டு ஒர்க் ஸ்பேஸ். இப்போ பார்த்தது தான் சேவ் அஸ் ஒர்க் ஸ்பேஸு. இங்கே இதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒர்க் ஸ்பேஸு, அப்புறம் ஃபோல்டர்ஸ், அப்புறம் ஃபைல்ஸு. ஓகேவா? ஓகே, சேவர்ஸ்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, இங்கே இந்த ஆட்டோ சேவ்ன்றது என்னன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகேவா? நான் இந்த ஆட்டோ சேவ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் டெவலப் பண்ணுற அந்த இதில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருக்கலாம். நான் இப்போது இங்கே பாருங்கள், நான் வந்து ஒரு சேஞ்சஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். இங்கே வந்து உங்களுக்கு ஒரு அதாவது இங்கே ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி காட்டுதா? இந்த நோட்டிஃபிகேஷன்னா என்னென்னா, இங்கே ஒரு சேஞ்சஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, பட் ஆனால் இந்த ஃபைலில் வந்து இந்த சேஞ்சஸ் சேவ் ஆகலை அப்படின்ற மாதிரி மீனிங். ஓகேவா? ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, ஒவ்வொரு டைமும் போயிட்டு சேவ் பண்ணிகிட்ருப்பீங்க. அதை வந்து தவிர்க்கிறதுக்காக தான் இந்த ஆட்டோ சேவ்ன்ற ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்தாங்க. இந்த ஆட்டோ சேவ் என்ன பண்ணுன்னா, நீங்கள் டைப் பண்ண இந்த ஃபைலில் ஒரு சேஞ்சஸாக நடக்க அதுவாக சேவ் பண்ணும். இப்போ பாருங்கள், நான் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன், பட் எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் எனக்கு காட்டல இதுமாதிரி சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. ஏன்னா நான் வந்து ஆட்டோ சேவை வந்து கொடுத்துட்டேன். ஓகேவா? ஃபைன். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கும். செகண்ட் வந்து இந்த ப்ரெஃபரன்ஸை நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் போவோம். நெக்ஸ்ட் என்னென்னா ரிவர்ட் ஃபைல். ரிவர்ட் ஃபைல்னால் டெவலப்பர்ஸ்க்கு நல்லா தெரியும். ரிவர்ட் ஃபைல்னால் என்னென்னா, இப்போது நீங்கள் ஒரு ஃபைலில் வந்து சேஞ்சஸ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா, அந்த ஃபைலை ரிவர்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சேஞ்சஸ் வந்து ரிவர்ட் ஆகிடும். ரிவர்ட் இந்த சென்ஸ் டெலீட் ஆகிடும் அப்படின்னு அர்த்தம். ஃப்ரெஷ்ஷாக இப்போது உங்ககிட்ட வந்து ஒரு ஃபைலை கொடுத்து அந்த ஃபைலில் ஒரு 2-3 லைனை ஆட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த 2-3 லைனை ஆட் பண்ணிட்டீங்க அந்த ஃபைலில். ஆனால் உங்ககிட்ட கொடுத்தாரு பார்த்தீங்களா, அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, இந்த 2-3 ஃபைல் வந்து இந்த 2-3 லைன் எனக்கு தேவையில்லை, திருப்பி இதை டெலீட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு போயிட்டு ஒரு லைனாக நீங்கள் பார்த்து டெலீட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு அந்த ஃபைலை கிளிக் பண்ணி ரிவர்ட் ஃபைல்னு கொடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் நியூவாக சேஞ்ச் பண்ண அவர் கொடுத்தது இல்லாமல் நீங்கள் நியூவாக சேஞ்ச் பண்ண அந்த சேஞ்சஸ் எல்லாமே டெலீட் ஆகிடும். அதாவது ரிவர்ட் இன் த சென்ஸ்
கோஸ் டு 0 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நியூவாக எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரியே மாற்றி விட்டுரும். ரிவர்ட் ஃபைல்னா. ஓகேவா? ஃபைன். ஸோ க்ளோஸ் எடிட்டர்னா என்னென்னா இந்த எடிட்டரை வந்து க்ளோஸ் பண்ணோம். க்ளோஸ் ஒர்க் ஸ்பேஸ்னால் நம்ம ஒர்க் ஸ்பேஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்க அந்த ஒர்க் ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணோம். க்ளோஸ் விண்டோனா நம்ம நியூவாக க்ரியேட் பண்ண அந்த இன்ஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது க்ளோஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதாவது இந்த இன்ஸ்டன்ஸு க்ளோஸ் ஆகிடும். ஃபைன். அவ்வளோதாங்க இந்த ஆப்ஷன்ஸ், ஃபைல் ஆப்ஷன். செகண்ட் வந்து நம்ம எடிட் ஆப்ஷன் போவோம். அதுக்கு முன்னாடி நான் சும்மா ஒரு HTML கோடை வந்து ரைட் பண்ணி வச்சுப்போம். அதாவது இந்த இது காட்டுது பார்த்தீங்களா, இந்த HTML நான் டைப் பண்ணும்போதே இங்கே பாருங்கள், நான் டைப் பண்ணும்போதே ஒரு சஜஷன்லாம் காட்டுது பார்த்தீங்களா, இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க. இது இன்டெலிஜென்ஸ் எதுக்காகனா ப்ரோக்ராமர்ஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுக்கு முன்னாடி கூட நான் தப்பாக டைப் பண்ணேன். கரெக்டாக இங்கே பாருங்கள், HMTLன்னு போடுறேன். ஆனால் எனக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் பாருங்கள் HTMLன்னு நீங்கள் மாற்றுங்க ப்ளீஸ், இது தப்பாக இருக்குது அப்படின்ட்டு எனக்கு வந்து ஒரு இன்டிமேஷன் கீழே கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ப்ரோக்ராம்ஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம் இன்டெலிஜென்ஸு. ஓகேவா? அதை பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே ஒரு 2-3 எக்ஸ்டென்ஷனை வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் எனக்கு வந்து இப்போ நான் இது என்டர் பண்ணேன்னு வச்சிங்களேன், எனக்கு கிளியர் ஆகிடும். ஓகேவா? அந்த இன்டெலிஜென்ஸ் வந்து இதில் அப்ளை ஆகிடும். அதுக்கப்புறம் நான் இதை க்ளோஸ் பண்ணேன்னா எனக்கு க்ளோசிங் டேக்கும் வரும். ஆனால் நீங்கள் நியூவாக பண்ணும்போது இந்த க்ளோசிங் டேக்லாம் உங்களுக்கு வராது. இது ஏன் வரல ப்ரோலாம் கேட்காதீங்க. ஃபுல் வீடியோ பாருங்கள். நான் லாஸ்ட்டாக போகும்போது இது அதாவது எனக்கு இது மாதிரி வருது பார்த்தீங்களா, இப்போ நான் ஹெட்டர் கிளிக் பண்ணுறேன். ஸோ ஹெட்டுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஆட் பண்ணுறேன் ஒரு நோடு ஆட் பண்ண உடனே எனக்கு வந்து அந்த க்ளோசிங் டேக்கும் அதுவாக தானாக டைப் ஆகி வருது. இதெல்லாம் நான் ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த எக்ஸ்டென்ஷன்லாம் உங்களுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அது எப்படி யூஸ் பண்ணுறதெல்லாம் நான் சொல்லித்தரேன் பின்னாடி. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு ஒரு 2-3 நோடை மட்டும் நான் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? ஃபைன். ஓகே, இது தப்பாக இருக்குது, இது ஆகிடுச்சு. இங்கே வந்து இதுக்குள்ளே நான் வந்து ஒரு பேராகிராஃப் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இந்த பேராகிராஃபில் திஸ் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு திஸ் இஸ் கோடிங்எக்ஸ் சேனல் அப்படியே இதையே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிகிட்டே போகலாம். ஓகேவா? ஃபைன். ஓகே, நான் இப்போது செகண்ட் இந்த எடிட் ஆப்ஷன் போவோம். ஃபைன். எடிட் ஆப்ஷன்னா உங்களுக்கே தெரியும், இந்த இதில் அண்டூலாம் தெரியும். அண்டூனா என்னென்னா நம்ம சேஞ்சஸ் பண்ணதை திருப்பி வந்து இப்போ நான் இதை டெலீட் பண்ணிட்டேன்னா, எனக்கு வந்து அந்த எடிட்டில் வந்து அண்டு கொடுத்தேன்னா நான் டெலீட் பண்ணது திருப்பி வந்துடும். ரீடுனா நான் இப்போது இப்போ நான் பண்ணதை திரும்பி எனக்கு பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். நான் டெலீட் பண்ணனா அதை டெலீட்டு திருப்பி பண்ணிக்காட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறது ரீடு. ஓகேவா? ஓகே. கட்டு, காப்பி, பேஸ்ட் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸும் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ ஃபைன்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஃபைன்னு கொடுத்துட்டு நான் வந்து சேனல்னு டைப் பண்ணுறேன்னா அது வந்து சேனலில் இதுவாகிடும். ரீப்ளேஸ்னால் இங்கேயே ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இந்த டாகில் இது பண்ணிங்கன்னா இப்போ ரீப்ளேஸ்னால் குட் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சும்மா குட் சேனல்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்கே பாருங்கள், ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் குட் சேனல்ன்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ரீப்ளேஸ்மெண்ட்டு, இது வந்து ரீப்ளேஸ் ஆல். ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஃபைண்டு ஃபைல்ஸு தெரியும். ஃபைல்ஸை வந்து இது ஃபைண்ட் பண்ணுறது, அது மாதிரி ஃபைல்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது. டாகிள் லைன் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நம்ம வந்து என்னென்னா இந்த வீடியோவில் என்னுடைய மோட்டோ என்னென்னா பேசிக்ஸாக வந்து உங்களுக்கு என்னென்ன தெரியணுமோ எல்லா ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ அட்வான்ஸ்லாம் வந்து நீங்கள் ஃபைல்ஸை ஒர்க் அவுட் பண்ணும்போது டெவலப்மெண்ட் பீரியடில் தான் உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைன். ஸோ இந்த இதுனா இப்போது கமாண்ட் அந்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா சிங்கிள் லைன் கமாண்ட்னா இப்போது இந்த லைனை நான் செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து அந்த ஆப்ஷனை போய் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா அந்த லைன் மட்டும் எனக்கு அதாவது கமாண்ட் ஆகிடும். ஸோ திருப்பி நான் வந்து இந்த லைனை செலக்ட் பண்ணிவிட்டு நான் எடிட் ஆப்ஷன் வந்து திருப்பி இது பண்ணேன்னா அந்த கமாண்ட் வந்து போயிடும். ஓகேவா? அதுவே நீங்கள் ஒரு பிளாக் ஆஃப் லைனை வந்து நீங்கள் கமாண்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இது யூஸ் பண்ணலாம். திருப்பி வந்து அன்கமாண்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா திருப்பி பிளாக்கை வந்து அன்கமாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த கமாண்ட் இந்த சென்ஸ் உங்களுக்கே தெரியும், இது ரன் ஆகும்போது இந்த லைன்ஸை வந்து அது எடுத்துக்காது. ஃபைன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தாச்சு. அப்புறம் செலெக்ஷன் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். செலக்ட் ஆகலாம் எல்லாமே உங்களுக்கு செலக்ட் ஆல் பண்ணுறது அது தேவையில்லை. ஓகேவா? ஓகே. செகண்டு இந்த எக்ஸ்பேண்ட் அந்த செலெக்ஷன் ஸ்ட்ரிங்க்கு இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய லைன்ஸ் ஆஃப் இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போது வந்து தெரிஞ்சுங்க. ஓகேவா? ஓகே.
காப்பி லைன் அப் அப்படின்னா என்னென்னா, இப்போது ஒரு லைன் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த லைனை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லைன் மேலே வந்துடும். இதே மாதிரி இன்னொரு காப்பி வந்து கீழே போயிடும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள். ஓகே, இப்போது இன்னொரு லைன் வந்து மேலே வந்திருக்கு. ஓகேவா? அது லைன் அப்பு. அதே மாதிரியே நீங்கள் செலெக்ஷன் பண்ணி லைன் டவுன்னு கொடுக்கலாம். இதே லைன் வந்து ஒரு காப்பி எடுத்து அதில் கீழே வச்சிரும். அதே மாதிரி மூவ் லைன் அப்னா இப்போ இங்கே பாருங்கள். நான் வந்து இது எல்லாமே ஒரே லைனாக இருக்கிறதுனால உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகலாம். நான் வந்து சும்மா சப்ஸ்கிரைப் அப்படின்னு போடுறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த செகண்ட் லைனாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை. இந்த செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் லைன் அப் அப்படின்னா செகண்ட் லைனாக அது மூவ் ஆகிடும். ஓகேவா? ஸோ எனக்கு வந்து அது டவுனாக வரணும் அப்படின்னா திருப்பி டவுன்னே வந்துடும். ஓகேவா? இது வந்து லைன் அப் லைன் டவுன். டூப்ளிகேட் செலெக்ஷன்னா இது வந்து உங்களுக்கே தெரியும், இது இன்னொரு டூப்ளிகேட்டே எடுத்து கொடுக்கும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி இன்னொரு காப்பி எடுத்து கொடுக்கும் டூப்ளிகேட், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதுக்கெலாம் நீங்கள் ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சுக்குங்க. நான் சும்மா இங்கே இருக்கிற இது மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே வரேன். ஃபைன். ஓகே, ஸோ இது வந்து ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இது சூப்பராக இருக்கும். ஆட் கர்சர் அபோவ்னா இப்போது நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா? இப்போ இந்த லைன் நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா செகண்ட் லைன் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஆட் கர்சர் அப்புனா அந்த லைனுக்கு மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கர்சர் வந்து உங்களுக்கு அப்பியர் ஆகும். இது எதுக்கு இப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போது நீங்கள் 2-3 சேஞ்சஸை வந்து ஒரு சேஞ்சஸை நீங்கள் 2-3 லைனில் வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 லைனு ஸ்டார்டிங்லேயே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வேர்டு ஆட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நார்மலாக போயிட்டு இங்கே ஃபஸ்ட் லைன் வந்து டைப் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து செகண்ட் லைனில் டைப் பண்ணுவீங்க. அது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். அதுக்கு தான் இந்த ஐடியாவை கொண்டு வந்தாங்க. இது என்னென்னா, இப்போது கீழே லாஸ்ட் லைனை செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது ஆட் கர்சர் அபோவ் அப்படி சூஸ் பண்ணிங்கன்னா இந்த லைனையும் அதை செலக்ட் பண்ணிக்கும், மேலே இருக்கிற லைனையும் செலக்ட் பண்ணிக்கும். இப்போ நான் வந்து ஆட் சம்திங் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அது வந்து செலக்ட் ஆகிருந்தது. ஓகேவா? ஸோ நான் இப்போ வந்து ஆட் சம்திங் அப்படி கொடுக்குறேன்னா இங்கே பாருங்கள், அதாவது 2-3 ரோலே அட் அ டைமில் டைப் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஓகேவா? ஸோ இது வந்து குயிக்காக உங்களோட வேலையை வந்து குறைச்சிவிடும். ஓகேவா? அது வந்து இது லைன் அப், கர்சரை வந்து லைன் அப் பண்ணுறது. இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது லைன் டவுன், அதாவது ஆட் கர்சர் பிலோ. அதுனா இன்னொரு கீழே இருக்கிற லைனுக்கு ஆட் பண்ணிவிடும் கர்சரை. இது என்னென்னா, இது ரொம்ப இம்பார்ட்டண்டானது. எண்டில், அதாவது ஒரு 10 லைன் இருக்குன்னா அந்த 10 லைனுக்கு எண்டில் எதுனா நீங்கள் ஆட் பண்ணணும், ஒரு வேர்டை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு ஒரே ஒரு இது மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் டு தி எண்ட் லைன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, ஓகேவா? ஸோ அந்த லைனுக்கு வந்து எண்டில் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், ஆட் கர்சர் டு தி லைன் எண்ட்ஸ், அந்த லைன்ஸை வந்து உங்களுக்கு ஆட் ஆகிடும், அந்த எண்டில் போயிடும் கர்சர். ஃபைன். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது நெக்ஸ்ட் ஆக்கரன்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ இப்போ இந்த குட்டுன்னு நான் செலக்ட் பண்ணேன்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு வேர்டை செலக்ட் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் ஆக்கரன்ஸ் கொடுத்தேன்னா இன்னொன்றும் செலக்ட் ஆகும், அடுத்த ஆக்கரன்ஸ் இது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், இன்னொன்று நான் கொடுத்தேன்னா நெக்ஸ்ட் ஆக்கரன்ஸ் கொடுத்தேன்னா தேர்ட் லைனும் இதுவாகும், ஃபோர்த்து. இதெல்லாம் எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இப்போ இந்த குட்டுக்கு பக்கத்தில் நான் வந்து ஒரு வேர்டை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோம் அப்படின்னு நான் நினச்சேன்னா, ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட் லைனை இது எடிட் பண்ணுவேன், அப்புறம் செகண்ட் லைனு, அப்புறம் தேர்ட் லைனை எடிட் பண்ணிட்டுருப்பேன். ஒவ்வொரு லைனாக டைப் பண்ணிகிட்ருப்பேன், ஒரே விஷயத்த திருப்பி டைப் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அது தேவையில்லாத இது பண்ணும். அப்போ நான் என்ன பண்ணலான்னா, இது மாதிரி ஆக்கரன்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு ஆட் பண்ணிகிட்டே வந்தேன்னா அது எல்லாத்துலேயுமே கர்சரு தானாக வந்துடும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு வேர்டை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன் அப்படின்னா அது கூட நான் ஆட் பண்ணலாம். மல்டிபிள் லைன்ஸ் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிற மாதிரி, மல்டிபிள் லைன்ஸ் அட் அ டைமில் எடிட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இமேஜின் வரும். ஓகேவா? ஃபைன். ஸோ இதெல்லாம் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. இது வந்து ஃபைண்ட் நெக்ஸ்ட் ஆக்கரன்ஸ், ஃபைண்ட் ப்ரீவியஸ் ஆக்கரன்ஸ்னால் அதுக்கு முன்னாடி இந்த வேர்டுக்கு முன்னாடி குட்டுன்னு எங்கன்னா இருக்கா அப்படின்ற மாதிரி தேடும். இது இன்கேஸ் நீங்கள் லாஸ்ட் லைன்லேருந்து சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் மேலே போகுதா, அவ்வளோதான். இது சிம்பிள். அப்புறம் என்னென்னா, செலக்ட் ஆல் ஆக்கரன்ஸ்னால் எல்லா ஆக்கரன்ஸையுமே அது செலக்ட் பண்ணி விட்ருவோம். இங்கே பாருங்கள், எல்லா ஆக்கரன்ஸுக்குமே அது வந்து எடிட் பண்ண நம்மளுக்கு அலோவ் பண்ணும். ஓகேவா? இங்கே பாருங்கள். ஃபைன். ஓகே, ஸோ இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து லாஸ்ட்டாக இதுவே ஒரு நல்ல ஃபீச்சர் தான். அதாவது செலக்ட் மல்டிபிள் கர்சர்னால், இப்போ நீங்கள் ஒரு டைமில் வந்து ஒரே ஒரு கர்சர் மட்டும்தான் உங்களுக்கு எனேபிளில் இருக்கும். நீங்கள் அதை மல்டிபிள் கர்சர்னால் ஜஸ்ட்டு இங்கே பாருங்கள், ஆல்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோலை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள்,
இது மாதிரி நீங்கள் மல்டிபிள் இடத்துல வந்து நீங்கள் அந்த கர்சரை ப்ளேஸ் பண்ண முடியும். இது எந்த இடத்துல யூஸ் ஆகும்னா, இப்போது உங்களுக்கு வந்து ஒரு சேஞ்சஸ் பண்ணணும், ஓகேவா? ஒரு 10 லைனில் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும். பட் 10 லைன்லேயும் ஒரே இடத்துல சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்காது, வெவ்வேறு இடத்துல சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னா, இது மாதிரி மல்டிபிள் கர்சரை வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க, ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்விட்ச் டு மல்டிபிள் கர்சர்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து மல்டிபிள் இடத்துல உங்களோட கர்சரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு, அங்கே நீங்கள் இப்போது ஒரு டைப் பண்ணுறீங்கன்னா இங்கே பாருங்கள், தெரியுதா? அதாவது மல்டிபிள் லைன்ஸில் வெவ்வேறு இடத்துல உங்களால் எடிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல வரேன். ஓகேவா? ஃபைன், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் எங்கன்னா டெவலப்மெண்ட் சைட்டில், ஓகேவா? ஸோ நீங்கள் தப்பாக ஏதோ டைப் பண்ணிட்டீங்க, அது வந்து டெவலப்மெண்ட்டில் தப்பாகிடுச்சு அப்படின்னா, இது மாதிரி ஒரு ஷார்ட் டேர்மில் வந்து நீங்கள் எடிட் பண்ணி அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் இதெல்லாம் வச்சுருக்காங்க. லாஸ்ட்டு காலம் செலெக்ஷன் மோடு, இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் தான். இப்போ பாருங்கள், இதை நான் செலக்ட் பண்ணிட்டேன்னா, இதுக்கு முன்னாடிலாம் நான் செலக்ட் பண்ணால் எப்படி வரும் அப்படின்னா, ஃபுல்லாக தானே செலக்ட் ஆகும். இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள், இந்த காலம் மட்டும்தான் செலக்ட் ஆகும். அதே மாதிரி நான் இங்கே இருந்து நான் செலக்ட் பண்ணுறேன்னா இந்த காலம் மட்டும்தான் செலக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ நான் இங்கேருந்து செலக்ட் பண்ணேன்னா இந்த காலம் மட்டும் தான் செலக்ட் ஆகும். இங்கேருந்து இது பண்ணேன்னா ஒரு காலம் வைஸ் செலக்ட் ஆகும். அது தெரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவுமே செலக்ட் ஆகலை. ஓகேவா? ஸோ நான் அந்த ஆப்ஷனை வந்து நான் இது பண்ணிடுறேன். ஓகேவா? வேணாம்னு சொல்லிட்டேன்னா, இப்போ நான் இதை செலக்ட் பண்ணேன்னா பாருங்கள், இங்கேருந்து நான் செலக்ட் பண்ணுறேன்னா இங்கே பாருங்கள் ஒரு அன்ஈவனாக செலக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதை விட்டுட்டு இது எல்லாமே விட்டுற மாதிரி, இதெல்லாம் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்காக தான் அந்த காலம் செலெக்ஷனை கொண்டு வந்தாங்க. அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நீங்கள் செலக்ட் பண்ணும்போது ஜஸ்ட்டு அதை செலக்ட் பண்ணிவிட்டு, அதை எனேபிள் பண்ணிவிட்டு, நீங்கள் வந்து இந்த காலம் மட்டும்தான் இது பண்ணணும், செலக்ட் பண்ணோன்னா அதை வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபியூச்சர்னு நான் சொல்லுவேன். நான் யூஸ் பண்ணதுலேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபியூச்சர் இது. ஓகேவா? ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் போவோம், வியூ. இதில் தாங்க நிறைய ஆப்ஷன்ஸை வந்து கொண்டு வந்தாங்க. இந்த வியூஸில் வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ்லாம் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு கமாண்ட் பேலட்னா என்னென்னா, அதாவது நம்ம இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து சிஎம்டி இருக்குல்ல, கமாண்ட் விண்டோ, அது மாதிரி கமாண்ட் பேலட்டு. ஓகேவா? ஸோ நம்ம இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து இதில் பைத்தான், ஜாவா அது மாதிரிலாம் ரன் பண்ணும்போது அந்த எக்ஸ்டர்னல் சோர்ஸை வந்து நீங்கள் இந்த கமாண்ட் பேலட்லேருந்து ரன் பண்ணிக்கலாம். இல்லை எக்ஸ்டென்ஷன் சம்திங் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஒரு கமாண்ட் கொடுக்கறதுக்காக இந்த கமாண்ட் பேலட்டை வச்சுருக்காங்க. இது எதுக்கு மோஸ்ட்லி அப்படின்னு இப்போ யூஸ் பண்ணுவாங்க, அது எப்படி ரன் பண்ணுறதுன்னு நான் சும்மா ஒரு டெமோ மாதிரி காட்டுறேன், தீமை வச்சு காட்டுறேன். ஓகேவா? ஸோ ஒன்றும் இல்லை, இந்த கமாண்ட் பேலட்டை கிளிக் பண்ணுங்கள். இது எல்லாத்துக்குமே ஷார்ட்கட்ஸ் இருக்குங்க. ஓகேவா? ஸோ ஷார்ட்கட்ஸும் நான் எப்படி பார்க்குறதுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. டோன்ட் வரி, ஷார்ட்கட்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, அது எங்கே போய் பார்க்குறது அப்படின்னு சொல்கிறேன். இப்போது ஒன்றும் இல்லை, நான் தீம்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணுறேன். இது வந்து இன்பில்டாக இருக்கிறது தான் இந்த கலர் தீம்ஸுன்றது. இது செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், அதாவது அந்த கமாண்டு பேலட்டை இது பண்ணிவிட்டு ரன் பண்ணிவிட்டு அதில் வந்து தீம்ஸுன்னு நான் வந்து டைப் பண்ணி என்டர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்பில்டாக இருக்கிற தீம்ஸ் எல்லாமே காட்டும். நீங்கள் ஜஸ்ட்டு உங்களை அப் ஏரோ டவுன் ஏரோ அதை மூவ் பண்ணிங்கனாலே உங்களோட தீம்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிறது நீங்கள் கவனிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எந்த தீம் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சி நீங்கள் இது பண்ணிக்கலாம். இது வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறது சோலரைஸ்டு லைட். ஸோ அந்த விண்டோ என்ன தீமில் வேணும் அப்படின்றது இது பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து அதாவது இன்பில்டாக இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் எனேபிள் யூஸ் பண்ணுறதோ இல்லை அதை வந்து டிசேபிள் பண்ணி வைக்கிறதோ நீங்கள் எது மூலிமா பண்ணலான்னா இது மாதிரி இந்த கமாண்ட் பேலட் மூலிமா பண்ணலாம். ஓகேவா? ஒரு சிஎம்டி மாதிரி ஜஸ்ட்டு அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கமாண்டு ப்ராம்ப்ட் மாதிரி. ஓகேவா? ஃபைன். ஸோ இங்கே பாருங்கள், என்னன்னு தெரில, ஏதோ வச்சுருந்தேன். ஓகே, லைட் ஸ்டுடியோ தான், இதுதான் வச்சுருந்தேன். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். நீங்கள் கமாண்ட் பேலட்டை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதாவது இன்பில்டாக இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை ரன் பண்ணி யூஸ் பண்ணுறதே கமாண்ட் பேலட்டை யூஸ் பண்ணுவாங்க, சிஎம்டி மாதிரி. ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓப்பன் வியூ. இது வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம. அதுக்கடுத்து அப்பியரன்ஸ். இது வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். அப்பியரன்ஸ்னால் என்னென்னா, இப்போ நம்ம யூஸ் பண்ணுற இந்த எடிட்டர் வந்து எப்படிலாம் உங்களுக்கு வேணும், இப்போ ஃபுல் ஸ்க்ரீன் வேணும்னா ஜஸ்ட் அதை வந்து F11 கொடுத்து நீங்கள் வந்து ஃபுல் ஸ்க்ரீனை வச்சுக்கலாம். ஓகேவா? இங்கே பாருங்கள், அதாவது கீழே எதுவுமே உங்களுக்கு நம்மளோட விண்டோஸ் ஐக்கான் எதுவுமே ஷோ ஆகலை. ஜஸ்ட் இந்த எடிட்டரே ஒரு ஃபுல் வியூவாக எடுத்துக்குது. ஓகேவா? ஓகே. செகண்டு, இது வந்து பேக் டு வரதுக்கு திருப்பி F11 வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இது வந்து விண்டோஸ் கீ சரியாக ஒர்க் ஆகலை. ஓகேவா? ஸோ திருப்பி பேக் டு இதுக்கு வந்தீங்கன்னா அந்த இதுக்கே வந்துடும். ஓகேவா? ஸோ திருப்பி வியூக்கு போங்க, அப்பியரன்ஸ் போயிட்டு ஜென் மோடு. இது ரொம்ப சூப்பர்வான மோடுங்க. ஜென் மோட்னா என்னென்னா,
ஜஸ்ட் உங்கள் ப்ரோக்ராமை மட்டும் உங்களுக்கு வந்து வியூ பண்ணுற மாதிரி காட்டும். இது மோஸ்ட்லி எந்த இடத்துல யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு 100 லைன்ஸ் 200 லைன்ஸ் நீங்கள் வந்து கோடு எழுதி வச்சுட்டீங்க, ஏதோ ஒரு இடத்துல பக் இருக்குது அப்படின்னா, ஜஸ்ட் இது மாதிரி ஒரு ஜென் மோடை ஓப்பன் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காது, ரைட்? அந்த கோடு மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் ஈஸியாக டீபக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஜென் மோட். ஓகே, பேக் டு வந்துட்டோம். பேக் டுனா எஸ்கேப் பண்ணாலே போதும் ஜென் மோடுக்கு. பட் ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்து F11 திருப்பி அழுத்தணும். திருப்பி வந்து அப்பியரன்ஸ் வரேன். இந்த சென்டர் லே அவுட்னா இதுவுமே நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து லே அவுட்டே சென்டர் பண்ணி விட்டுரும். ஓகேவா, இங்கே பாருங்கள், சென்டராக ஒரு லே அவுட் வந்துருங்க. இதுவுமே வந்து எஸ்கேப் கொடு, திருப்பி அந்த இது போயிட்டு சென்டர் லே அவுட்டை ஆஃப் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா, ஃபைன். அதுக்கப்புறம் வியூவில் என்ன இருக்குது? ஸோ இதெல்லாம் வந்து இந்த மெனு பார்ஸ்லாம் சும்மா சொல்கிறேன். இதெல்லாம் எனேபிள் பண்ணி வச்சுக்கிறேன், டிசேபிளும் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் என்னென்னு சொல்கிறேன். மெனு பார், ஷோ மெனு பார்னால் இங்கே மேலே இருக்க இந்த மெனு பார்ஸ் தான் அது. ஓகேவா, மேலே இருக்க அந்த இது தான் வந்து ஷோ மெனு பார். செகண்டு சைட் பார்னால் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது பார்த்தீங்களா நம்மளுக்கு, இதுதான் சைட் மெனு பார். ஓகே, ஸ்டேட்டஸ் பார்னா என்னென்னா நம்மளுக்கு டவுனாக ஒரு ப்ளூ கலரில் தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் ஸ்டேட்டஸ் பார். ஆக்டிவிட்டி பார்னால் இங்கே பண்ணுற ஆக்டிவிட்டிஸ் இங்கே இன்னொரு பார் இருக்குது, ஆனால் அது உங்களுக்கு இப்போ தெரியல. அதுதான் ஆக்டிவிட்டி பார். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம், டிக் மார்க் வரும். ஷோ பேனல்னால் கீழே டெர்மினல் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த டெர்மினல் இது எதுக்குன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணிவிட்டு அதோட அவுட்புட் பார்க்குறோம்ல, கோட் பிளாக்ஸ் மாதிரி. ஓகேவா, ஸோ சி ப்ரோக்ராம் ரன் பண்ணிவிட்டு கீழே வந்து அதோட அவுட்புட் பார்க்குறோம்ல, அது மாதிரி தான் இது வந்து டெர்மினல். ஓகேவா, ஸோ டெர்மினல் விண்டோன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்ட், PHP அந்த மாதிரி ரன் பண்ணும்போதெல்லாம் அதை யூஸ் பண்ணி வச்சுப்பாங்க. ஓகேவா, ஓகே. ஸோ இதெல்லாம் டிக்கு இருந்தால் என்ன மீனிங்னா இதெல்லாம் எனேபிள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். டிக் இல்லைன்னா டிசேபிள் இருக்குது அப்படின்னு மீனிங். ஓகேவா, ஸோ இப்போ நான் வந்து இந்த சைட் பார் லெஃப்ட்டில் இருக்கிறத நான் ரைட்டில் மாற்றலாம். அதாவது இந்த மெனு, இந்த சைட் பார் வந்து இந்த சைடு வந்துடும். ஓகேவா, இது கொஞ்சம் கேவலமாக இருக்குது. நம்ம வந்து திருப்பி பேக் டு இதுக்கே வந்துடலாம். ஃபைன், லெஃப்ட் சைடுக்கே வந்துடலாம். இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நல்லா இது ட்ரை பண்ணி பாருங்கள், இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. அதாவது இப்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் இது வந்து ஜூம் இன் நான் பண்ணால் நல்லாயிருக்கும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை, கண்ட்ரோல் ப்ளஸ் அழுத்துங்க, உங்களுக்கு வந்து ஜூம் இன் ஆகும். ஓகேவா, அதே மாதிரியே கண்ட்ரோல் ப்ளஸ் மைனஸ் அழுத்துனா ஜூம் அவுட் ஆகும். ஓகேவா, ஓகே, இது தெரிஞ்சுங்க. இப்போது நான் வந்து ஜூம் இன் ரொம்ப பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு வந்து ரீசெட் ஆகணும். ஓகேவா, நான் பண்ண ஜூம் எதுவுமே எனக்கு தேவைக்கூடாதுன்னா நீங்கள் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் நம்பர் பேடில் 0 அழுத்துங்க. திருப்பி பேக் டு நீங்கள் பண்ண அந்த, அதாவது எந்த ஒரு ஜூம் இன்னோ இதில் அப்ளை ஆகாது, ரீசெட் ஆகிடும். ஓகேவா, ஃபைன். இந்த ஆப்ஷன்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, அப்பியரன்ஸ் அவ்வளோதான். இந்த எடிட்டர் லேஅவுட் இதுவுமே நல்லாயிருக்கும். எடிட்டர் லேஅவுட்ஸ் தான் இது ரொம்ப, நான் ஒரு 2-3 மட்டும் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். எடிட்டர்னால் ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. விண்டோ எடிட்டர். விண்டோனா இந்த சாஃப்ட்வேரோட ஓப்பன், இதுதான் விண்டோ. எடிட்டர்னா ஜஸ்ட்டு இதுதான் எடிட்டர். ஓகேவா, இந்த ஃபைல் இப்போ ஓப்பன் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இது மட்டும்தான் எடிட்டர். இது ஃபுல்லாக சேர்ந்தது தான் விண்டோன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இப்போ இந்த எடிட்டரை நான் வந்து 2 எடிட்டரை ஓப்பன் பண்ணிக்கலாம், 3 எடிட்டரை ஓப்பன் பண்ணிக்கலாம். எதுக்கு ப்ரோ எனக்கு 2 எடிட்டர் 3 எடிட்டர்லாம் ஒட்ட டைமில் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு கேட்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராம் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் சில ப்ரோக்ராம்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அட் அ டைமில் ஒரு 2-3 ஃபைல்ஸை க்ரியேட் பண்ண நினைப்பாங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு எடிட்டரில் வந்து HTML, செகண்ட் CSS, தேர்ட் ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ இது மாதிரி அவங்க வந்து அட் அ டைமில் எடிட் பண்ண விரும்புவாங்க. அவங்களுக்கு தான் இந்த எடிட்டரை இது மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது நம்மளுமே ட்ரை பண்ணி பார்ப்போமே. ஸ்ப்ளிட் அப்னா இன்னொரு எடிட்டர் வரும், கீழே வந்துடும். ஓகேவா, இங்கே பாருங்கள், கீழே வந்துச்சா அந்த ஸ்ப்ளிட் அப் ஆப்ஷனு. திருப்பி இது வந்து ஸ்ப்ளிட்டு ரைட்னா ரைட்டு, டவுனு, லெஃப்ட்டு, அது மாதிரி வரும். 2 காலம்ஸ்னால் பாருங்களேன், செம ஆசமாக இருக்கும். 2 காலம்ஸ்னால் இங்கே ஒன்று வரும், இன்னொன்று பக்கத்தில் 2 காலமாக, அதாவது காலம் வைஸ் வந்து உங்களுக்கு 2ஆக டிவைட் ஆகும் ஒரே எடிட்டரை. ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது? நெக்ஸ்ட்டு 3 ரோஸ்னால் கீழே ரோவாக பிரியும். ஓகேவா, ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ அப்படின்ற மாதிரி அது மாதிரி பிரியும். ஃபைன், ஓகே. அடுத்தது எடிட்டர் வந்து இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது எதுனா இந்த கிரிட் எடிட்டர் தான் சொல்லுவேன். இந்த கிரிட் எடிட்டரை பாருங்கள், 2x2 அப்படின்னு அர்த்தம். அதாவது 2 ரோ 2 காலம். ஓகேவா, ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து இதில் HTML டைப் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து நான் டபுள் கிளிக் பண்ணினா இதுவுமே எடிட் ஆகிடும். இதில் நான் வந்து CSS ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணலாம். ஓகேவா, CSS ஃபைலை வந்து டைப் பண்ணி அதை
அதாவது அதில் ஒர்க் அவுட் பண்ணலாம். திருப்பி நான் இதை டபுள் கிளிக் பண்ணால் இதுவுமே எனேபிள் ஆகிடும். இதில் வந்து நான் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலை வந்து அப்படியே இது பண்ணலாம். அதாவது ஒரே டைமில் ஒரு 4-5 ஃபைலில் என்னால் ஒர்க் பண்ண முடியும், அந்த எபிலிட்டி இருக்குன்னா நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த லே அவுட் ஆப்ஷன். இதில் பாருங்கள், இப்போது இது எப்படி ப்ரோ க்ளோஸ் பண்ணுறதுனா, ஜஸ்ட்டு இங்கே பாருங்கள், அந்த ஃபைல் மேலே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா க்ளோஸ்னு ஆப்ஷன் இருக்கும். க்ளோஸ் சேவ்டுனா உங்களுக்கே தெரியும். க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி சேவ் பண்ணிடும். க்ளோஸ் ஆகலனா எல்லா விண்டோவுமே க்ளோஸ் பண்ணி விட்டுரும். இதில் முக்கியமாக நான் எதுக்கு இந்த ஆப்ஷனை கொண்டு வந்தேன்னா, பின் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். இந்த பின்னை உங்களுக்கே தெரியும், இப்போ சேட்டை பின் பண்ணுறோம்ல, அது மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் இது. ஓகேவா? ஸோ பின்னு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைன். நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணிடுறேன், இது எனக்கு தேவையில்லை. டோன்ட் சேவ். அண்ட் தென் this also I'm going to close now. Oh no, close that only. Close. ஓகே, இதையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். உங்களுக்கு அந்த ஆப்ஷன் தெரிஞ்சிச்சுன்னா அதுவே போதும் தான். ஃபைன். ஓகே. ஸோ ஓகே, இதுலேயே வந்து நான் இன்னும் 2-3 ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி அதை ஃபுல்லாக முடிஞ்சிச்சான்னு பார்ப்போம். எடிட்டர், அவ்வளோதாங்க. இது ஃபுல்லாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 காலம், 3 காலம்ஸ், 3 ரோஸு, அது மாதிரி இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆப்ஷன்ஸ்லாம் ஆஸ் யூஷுவல் என்ன இருக்கோ அதுதான். இப்போது இந்த ஃபைல் மேலே நீங்கள் மேனிப்புலேட் பண்ணலாம். இந்த ஃபைல்ஸை நீங்கள் மேனிப்புலேட் பண்ணலாம். அது எப்படின்னா, ஒன்றும் இல்லை, இந்த ஃபைல்ஸ் மேலே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா க்ளோஸ், இதெல்லாம் உங்களுக்கு நார்மலாக தெரியுற ஆப்ஷன் தான். இந்த காப்பி பாத்துன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாத் எடுத்து நீங்கள் எக்ஸ்ப்ளோரரில் இப்போது இந்த பாத்தை கொடுத்து நீங்கள் கிளிக் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் ஃபைல் வந்து எந்த இடத்துல சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க அதை வந்து கொண்டு வந்து உங்களுக்கு காட்டும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு அது இதில் இல்லைன்னு நினைக்கிறேன். காப்பி பாத் ஒர்க் ஆகலை. ஓகே, இதோ இதுதான் அந்த விண்டோ, அதாவது இதுதான் அந்த ஒர்க் ஸ்பேஸ். ஓகேவா? ஸோ ஓகே, இங்கே பாருங்கள், ஓப்பன் பண்ணுது. ஓகேவா? எனக்கு ஆப்ஷன் கேட்குது, பட் இப்போதைக்கு நான் அதை ஓப்பன் பண்ண அவசியம் இல்லை. ஓகேவா? ஃபைன். எஸ், எதுக்காகன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த காப்பி பாத்து இதெல்லாம் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் எக்ஸ்ப்ளோரரில். ஓகேவா? இந்த ஃபைல் எங்கே இருக்குது அப்படின்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து இது மாதிரி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த காப்பி பாத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ரிவீல் இன் இது ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் நீங்கள் அவ்வளோ கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை. அவங்களே ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன பண்ணோம் அப்படின்னா, எக்ஸாக்டாக உங்கள் ஃபைல் வந்து எங்கே இருக்குது எக்ஸ்ப்ளோரர்னு சொல்லிட்டு அதுவே எடுத்து கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இங்கே பார்த்தீங்களா, நம்ம ஃபைல்ஸ் வந்து இங்கே தான் ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகேவா? ஃபைன். யூஸ் டெமோ ஃபோல்டர் இதுக்குள்ளே ஸ்டோர் ஆகுதா? ஓகே, அவ்வளோதாங்க. ஸோ இந்த இது வந்து உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸை கொண்டு வந்து காட்டுது. ஓகே, அவ்வளோதான். இது ஃபைல்ஸு. இது வந்து சைடில் இந்த ரிவீல் இன் சைட் பார்னால் இந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஃபைல்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஓகேவா? ஸோ அது தெரிஞ்சுக்குங்க. ஓகே, இது திருப்பி க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்ன சொல்லியிருக்கேன், இதையும் கிளிக் பண்ணலாம், இல்லை Ctrl+Bன்னு கொடுத்தாலும் க்ளோஸ் ஆகிடும். ஓகேவா? ஃபைன். ஓகே, வேறு ஆப்ஷன்ஸ் இதில் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த பின் இது எல்லாமே பார்த்தாச்சு. ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ நம்ம வந்து வியூஸில் வந்து இது எல்லாமே பார்த்துட்டோம். இந்த எக்ஸ்ப்ளோரர்னால் இந்த ஆப்ஷன் தாங்க அது எக்ஸ்ப்ளோரர். சர்ச்னால் இந்த ஆப்ஷன், எஸ்இஎம்னா இந்த ஆப்ஷன். ஓகேவா? அதாவது இந்த 5 ஆப்ஷனுமே இங்கே சைட் பாரில் நம்ம பார்க்கறது தான். இந்த எஸ்இஎம்னா இது சொல்ல முடியாது இப்போது, ஏன்னா நீங்கள் கிட்டப்பில் ஒர்க் பண்ணும்போது இது உங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது நீங்கள் ஒரு 4-5 ஃபைல்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி உங்கள் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே கிட்டப்பில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவீங்க. இங்கே ஜஸ்ட் அந்த கிட்டப்பில் இருக்க ஃபைல்ஸை எடுத்து இங்கே லோக்கலில் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா அப்போ உங்களுக்கு எஸ்இஎம்லாம் யூஸ் ஆகும். இதுவும் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸை வச்சு ரன் பண்ணி காட்டணும். பட் இப்போ வந்து இது தேவையில்லை, பிக்னஸ் லெவலில் தேவையில்லை. எக்ஸ்டென்ஷன்னா இது எக்ஸ்டென்ஷன் நம்ம கடைசியாக பார்ப்போம். அவுட்புட்னா அதுதான், இந்த கீழே டெர்மினல் ஒன்று ஓப்பன் ஆகும் சொன்னல, அந்த விண்டோ தான் அவுட்புட் விண்டோ. இதுலேயே டெர்மினல், ப்ராப்ளம்ஸு, அவுட்புட், அதாவது நீங்கள் ஒரு ப்ரோக்ராமை ஜேஎஸ் கோடை வந்து நீங்கள் ரன் பண்ணிவிட்டு அதோட அவுட்புட்டை நீங்கள் இந்த விண்டோவில் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த விண்டோவில் உங்களுக்கு எல்லாமே ஷோ ஆகிடும். உங்களோட அவுட்புட்டு, அதாவது நீங்கள் எதனா எரர் வந்ததுன்னா அந்த ப்ராப்ளம்ஸ்னு இங்கே எரர் வந்துடும். அதுக்கப்புறம் டெர்மினல்ஸ்னு என்னென்னா இதுவுமே இந்த சிஎம்டி மாதிரி தான், கோடு, அதாவது கமாண்டு கொடுத்து நீங்கள் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இது அந்த ஆப்ஷன்ஸ் அவ்வளோதாங்க. இந்த ஆப்ஷன்ஸ் முடிஞ்சுது. இதில் இந்த ஆப்ஷன்ஸும் ஒன்று பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டர் ஒயிட் ஸ்பேஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன அப்படின்னா உங்கள் ஃபைலில் எந்த இடத்துலலாம் வந்து ஒயிட் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்மளுக்கு காமிச்சிட்ருக்கு. அதை நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல டாட் மாதிரி ஒன்று இருக்கா,
இங்கேயும் டாட் மாதிரி இருக்குது, இந்த டாட் மாதிரி இருக்குது. இந்த டாட் என்ன மீன் பண்ணுதுன்னா, இந்த இடத்துலலாம் நீங்கள் ஸ்பேஸ் விட்டுருக்கீங்க அப்படின்னு மீன் பண்ணுது. அதை வந்து நீங்கள் இதை எனேபிள் பண்ணதுனால தான் உங்களுக்கு அது காட்டுது. நான் டிசேபிள் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு அது காட்டாது. இங்கே பாருங்கள், இப்போ அந்த டாட் வந்து போயிடுச்சு. ஓகேவா? ஸோ திருப்பி எனக்கு வந்து ஒயிட் ஸ்பேஸ் இருக்கிறதுலாம் எனக்கு டாட் காட்டணும்னா இதை வந்து எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டாட் வந்து திருப்பி ரிவைண்ட் ஆகிடும். ஃபைன். இது பிரிட் கிரம்ஸ்னால் என்னென்னா, அதாவது நீங்கள் இந்த ஃபைல்ஸை நீங்கள் நோட் பண்ணலாம். அதாவது இந்த ஃபைல் வந்து எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அந்த பாத்து வந்து இங்கே காமிச்சிட்டு இருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா இதை எனேபிள் பண்ணி வச்சுங்க, இது தேவையில்லை அப்படின்னா டிசேபிள் பண்ணி வச்சுங்க. அது இந்த பாத்து. அப்புறம் மினி மேப், இது ரொம்பவே அவசியமாக இருக்கும். இது எப்போனா கிட்டத்தட்ட உங்கள் ஃபைல்ஸ் வந்து ஒரு 1000-10,000 லைன்ஸ் அப்படி கோடு எழுதி வச்சுருக்கீங்க அப்படின்னா இங்கே சைடில் பாருங்கள், இது மாதிரி ஒரு மேப் மாதிரி வந்துட்டுருக்கா, இதை தான் நம்ம மினி மேப்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு இப்போது ஒரு 5 லைன்ஸுன்றதுனால உங்களுக்கு பெருசாக தெரியல. இதுவே நீங்கள் 10,000 லைன்ஸ் எழுதி வச்சுருக்கீங்கன்னா அந்த மினி மேப்பை வந்து இங்கே சைடில் ஓப்பன் ஆகிடும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஜஸ்ட் அதை நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த மேப்பில் சும்மா ட்ராக் பண்ணாலே உங்களுக்கு அந்த லைன்ஸை வந்து நீங்கள் ஈஸியாக பார்த்துட்டே வந்துடலாம். அதுதான் இந்த மினி மேப்பு. ஓகேவா? மினி மேப்பு. இந்த வேர்டு இதுவுமே வந்து இந்த டாகிள் வேர்டு கிராப்னால் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்களேன், நான் வந்து ஒரு 2-3 லைன் இங்கே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண கூட தேவையில்லை. இப்போ பாருங்கள், நான் வந்து இதை வந்து எனேபிள் பண்ணுறேன். இந்த டாகிள் வேர்டு ரேப்பை வந்து எனேபிள் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த விண்டோ சைஸை வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டே வரேன். இப்போ பாருங்கள், எல்லா லெட்டர்ஸும் உங்களுக்கு வந்து இங்கே எண்டில் வரும்போது எல்லா லெட்டர்ஸும் கீழே வந்துடுது. அதாவது அந்த லெட்டர்ஸ் அதுவாக வந்து மூவ் ஆகி கீழே வந்துடுது. ஓகேவா? ஸோ அந்த பேராகிராஃப் வந்து அதுவாக மூவ் ஆகிட்டு கீழே வருது. அந்த லைன்ஸ் வந்து அதுவாக ரேப் ஆகுது. ஆனால் இதுவே நான் அந்த ஆப்ஷனை நான் டிசேபிள் பண்ணிட்டேன்னு வச்சுக்கலாம். டாகிள் பண்ணுறேன், திருப்பி டாகிள் பண்ணுறேன்னா உங்களுக்கு நீங்கள் விண்டோ சைஸ் குறைய அந்த வேர்டு கீழேவே வராது, அது மறைஞ்சு போகும். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த வேர்டு ரேப்போட மீனிங். ரேப்னா என்னென்னா, ஒரு தடை வருதுன்னா அதை உடச்சிக்கிட்டு கீழே வந்துரு அப்படின்ற மாதிரி மீனிங்கு. இங்கே ரேப்பு நீங்கள் இல்லை அப்படின்னா அது மறைஞ்சிரும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான். இந்த ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தாச்சு. வியூஸ், ரேப் இதெல்லாம் ஓகே. இந்த கண்ட்ரோல்ஸ் கேரக்டர்ஸ்லாம் இப்போ தேவையில்லை, இது அன்யூஷுவல். ஓகே, வேறு என்ன இருக்குது? இந்த கோ இது வந்து இப்போதைக்கு இது வந்து இது பண்ண முடியாது கைஸ். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு கோட் லெவலில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்க, ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து ரன் பண்ணுறீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது. ஓகேவா? ஸோ பிக்னஸ் லெவலில் இது இப்போ தேவைப்படாது. இதெல்லாம் என்னென்னா, ஒரு 10 ஃபைல்ஸ் நீங்கள் வந்து கோட் எழுதி வச்சுருக்கணும். ஒரு ஃபைல்ஸ்லேயும் இப்போ டெஃபினேஷனாக என்னென்னா, ஒரு லைன் வந்து எந்த இடத்துல நீங்கள் வந்து டெஃபினேஷன் டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்லாம் இதை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த இது வச்சுருக்காங்க. இது டெவலப்பர் மோடில் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஃபைன். ஓகே, ரன்னும் அப்படி தான். நீங்கள் நல்லா ஒரு 2-3 கோடு நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த கோடை ரன் பண்ணும்போது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இது பிக்னஸ் லெவலில் தேவைப்படாது. இந்த நியூ பிரேக் பாயிண்ட்லாம் இதெல்லாம் மட்டும் சும்மா இது பார்க்கலாம், ஏன்னா இது வந்து அந்தளவுக்கு தேவைப்படாது. இப்போ பாருங்கள், பிரேக் பாயிண்ட் என்னென்னா ஜஸ்ட் இங்கே சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீங்கள் ஒரு லைனில் பிரேக் பாயிண்ட்னா அதை ஜஸ்ட் அந்த சைடில் கிளிக் பண்ணிங்கனாலே இங்கே பிரேக் பாயிண்ட் ஆட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போது அந்த பிரேக் பாயிண்ட்டை நான் டிசேபிள் எப்படி பண்ணுறதுனா, ஜஸ்ட் இங்கே போய்ட்டு டிசேபிள் ஆல் பிரேக் பாயிண்ட்ஸ்னு கொடுத்தீங்கன்னா டிசேபிள் ஆகிடும். இந்த பிரேக் பாயிண்ட்ஸோட மீனிங் வந்து டுட்டோரியல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு இடத்துல பக் இருக்குது, அந்த இடத்துல எதனால் பக் வருது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பிரேக் பாயிண்ட் ஆட் பண்ணி டெவலப்பர்ஸ் கண்டுபிடிப்பாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த பிரேக் பாயிண்ட்டு. இப்போ இந்த பிரேக் பாயிண்ட்டை டிசேபிள் பண்ணியிருக்கேன், ஆனால் இந்த பிரேக் பாயிண்ட்டே தேவைப்படாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ரிமூவ் ஆல் பிரேக் பாயிண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த பிரேக் பாயிண்ட்ஸ்லாம் போயிடும். ஓகேவா? ஸோ ஆனால் பிரேக் பாயிண்ட்ஸு எங்கே எப்படி செட் பண்ணணும் மட்டும் தெரிஞ்சுங்க. கடைசியாக இந்த ஓரமாக வந்தீங்கன்னா ரெட் கலர் டாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும், அதுதான் பிரேக் பாயிண்ட்டு. நீங்கள் எந்த லைனில் உங்களுக்கு பிரேக் பாயிண்ட் தேவையோ அந்த இடத்துல சும்மா லைட்டாக கிளிக் பண்ணிங்கன்னா பிரேக் பாயிண்ட் ஆட் ஆகிட்டே வரும். நீங்கள் எத்தனை பிரேக் பாயிண்ட் வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நான் வந்து திருப்பி அந்த பிரேக் பாயிண்ட் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பிரேக் பாயிண்ட்லாம் ரிமூவ் ஆகிடும். ஓகேவா? ஓகே, அவ்வளோதாங்க இந்த ஆப்ஷன்ஸ். டெர்மினல் இதுவுமே வந்து ஒரு டெவலப்பர்ஸ் மோடில் தான் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் எதுக்குன்னா, இப்போது இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டரில் நீங்கள் ஜாவா ஃபைலையோ இல்லை ஒரு C++ ஃபைலையோ நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கெலாம் இன்னொரு எக்ஸ்டர்னலாக ஒரு இது டாஸ்க்கு க்ரியேட் பண்ணி அது மூலிமா ரன் பண்ணுவாங்க. அது VS கோடில் ரன் பண்ணலாம். பட் வந்து என்னுடைய இது பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் ரொம்ப லோவாக இருக்கும். அதனால தான் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலி விண்டோஸ் 10 இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வந்து விண்டோஸ் 8.1 என்டர்பிரைஸ் எடிஷன் தான். அதனால் எனக்கு நிறைய பேச்சஸ் வந்து வருது. ஸோ நிறைய எரர் வருது. அதனால் நான் அதை வந்து ட்ராப் பண்ணிட்டேன் ட்ரை பண்ணுறது. ஏற்கனவே வந்து நம்ம சப்ஸ்கிரைபரே ஒருத்தர் கேட்டிருந்தார், எப்படி ப்ரோ வந்து VS கோடில் வந்து
ஜாவா பைத்தான் அது எல்லாமே ரன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாரு. நான் அது வச்சே நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் 1 டே வேஸ்ட் ஆனது தான் மிச்சம். ஓகேவா? ஸோ நான் ஒன்ஸ் வந்து என்னோடய விண்டோஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் வேணால் அதை பற்றி நம்ம வீடியோ தனியாக ட்ரை பண்ணலாம். ஃபைன். ஓகே. என்னோட சஜஷன் என்னென்னா, இப்போ நீங்கள் சிஏ கற்றுக்க போகிறீங்கன்னா கோட் பிளாக்ஸில் கற்றுக்குங்க. ஜாவா கற்றுக்க போகிறீங்கன்னா எக்லிப்ஸ் போங்க. பைத்தான் போகிறீங்கன்னா பைசாமில் போங்க. அது மாதிரி சி ஷார்ப் இல்லை ஒரு வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட் இது மாதிரி நீங்கள் வர போகிறீங்க, PHP வர போகிறீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்கு வாங்க. ஏன் இதை நான் தனித்தனியாக அந்தந்த சாஃப்ட்வேர்ஸில் யூஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது ஜாவான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜாவானாலே எக்லிப்ஸ் தான். ஜெட்பிரின்ஸு அது மாதிரி நெட்பீன்ஸு. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸான சாஃப்ட்வேர்ஸு. அதுக்குன்னே அவங்க டெவலப் பண்ணி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி அதில் ஒரு எரர் வந்தாலும் அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு அவங்களோட கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் அந்தந்த சாஃப்ட்வேர்ஸ்க்கு அந்தந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஃபைன். ஓகே, இதெல்லாம் முடிஞ்சது. ஹெல்ப் டாக்குமெண்ட்ஸ் லாஸ்ட்டாக இந்த ஹெல்ப் டாக்குமெண்ட்ஸ் இது வந்து மோஸ்ட்லி இது தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் அதை தாங்க. எதனா டவுட்ஸ் இருந்தால் அதை வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்துங்க. லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து இப்போது இந்த சாஃப்ட்வேர் வந்து என்ன வேர்ஷன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுன்னு வந்தால் இந்த ஹெல்ப் டாக்குமெண்ட்ஸில் லாஸ்ட்டாக வந்து அபவுட்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த நீங்கள் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ் வந்து என்ன சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது ஷோ பண்ணுறதுக்கு இந்த ஹெல்ப் டாக்குமெண்ட். ஓகேவா? ஃபைன். ஓகே, இந்த ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தாச்சு. இது எக்ஸ்ப்ளோரர் இதெல்லாம் பார்த்தாச்சுன்னு சொல்லிட்டேன். இது ரன் பண்ணுறது மோடு. இந்த இடத்துல நான் வந்து இப்போது முக்கியமாக இதை சொல்லணும்னு தான் நினச்சேன். ஓகேவா? ஸோ இதில் இந்த கீ மேப்ஸ் அதாவது கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் வந்து எப்படி பார்க்கணும்னு சொன்னேன்ல. அதுக்கு வந்து இந்த செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போனீங்கன்னா கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ்னு இருக்கு பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சாஃப்ட்வேர்ஸில் நீங்கள் ஷார்ட்கட்ஸ் என்னென்ன ஷார்ட்கட்ஸ்லாம் இந்த சாஃப்ட்வேர்ஸ் இருக்கோ அது ஃபுல்லாமே இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நான் வந்து இங்கே டேரெக்டாக போய்ட்டு உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணேன். நீங்கள் ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஜஸ்ட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணிங்கன்னா காப்பின்னு டைப் பண்ணிங்கன்னா காப்பிக்கு என்ன ஷார்ட்கட்ஸ் இருக்குது அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுவாங்க. ஓகேவா? Ctrl+C, Ctrl+V அது மாதிரி சொல்லிவிட்டு. ஓகே, ஸோ இது வந்து ஷார்ட்கட்ஸ்க்கு. அப்புறம் யூசர் ஸ்னீப்பர்ட்ஸ்னு ஒன்று இருக்குங்க. அது வேணால் பார்த்துடலாம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது யூசர் ஸ்னீப்பர்ட்ஸ்னால் என்னென்னா, அதாவது இன்பில்டாகவே நிறைய ஸ்னீப்பர்ட்ஸை வந்து இந்த விஎஸ் கோட் டெவலப்பர்ஸ் வந்து டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ HTML அப்ளை பண்ணிடுறேன். இது மாதிரி நீங்கள் வந்து ஜேஎஸ்க்கோ இல்லை வேறு ஒரு சாஃப்ட்வேர்ஸ்க்கோ நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது ரிசர்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு கிளாஸை வந்து க்ரியேட் பண்ண போகிறேன் ஒரு டிவுக்குனா அது வந்து நான் வந்து டைப் பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டேன். ஜஸ்ட் பாருங்கள், div டாட்டு அந்த கிளாஸ் நேம் கண்டெயின் அந்த கிளாஸ் நேம் இங்கே பாருங்கள், கிளாஸ் நேமு டாட்னா கிளாஸை மீன் பண்ணுதுன்னு அர்த்தம். ஜஸ்ட்டு இதை மாதிரி டைப் பண்ணி ஜஸ்ட் என்டர் தட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டிவில் அந்த கிளாஸே உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இது மாதிரி நீங்கள் எப்படி இது ஐடி க்ரியேட் பண்ணுறது ஒரு டிவுக்குனா ஜஸ்ட்டு அதே மாதிரி div டாட் HTML ஐடி அப்படின்னு போட்டிங்கன்னா ஐடி இதுவுமே கிளாஸா சரி ஐடிக்கு என்ன வரும்னா div ஆஷ் வரும். ஓகேவா? ஸோ ஆஷு ST ஐடின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்கள் ஐடி க்ரியேட் ஆகிடுச்சா? ஓகே. ஸோ இது மாதிரி நிறைய இருக்குங்க. இப்போது நீங்கள் எல்ஐலாம் க்ரியேட் பண்ணிங்கன்னா கூட அது மாதிரி வரும். ஓகேவா? ஸோ எல்ஐ UL ஓகே, இதை கிளியர் பண்ணிடுறேன். ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட்டு அதுக்குள்ளே நிறைய லிஸ்ட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அது தேவையில்லாமல் நான் எல்ஐ அதாவது இங்கே ஆஸ்டிக் சிம்பிள் ஒரு 5 போட்டேன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 LIs வந்து உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகி கொடுத்துரும். ஸோ இதெல்லாம் வந்து டெவலப்பர்ஸோட டைம் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த யூசர் ஸ்னிப்பெட்ஸை இன்பில்டாக வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ இது ஏன் ஒர்க் ஆகலை, உங்கள் சைடில் இது ஒர்க் ஆகலை அப்படின்னா நான் சொல்கிற எக்ஸ்டென்ஷன்லாம் இப்போ ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் சைடில் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன்லாம் இப்போ நம்ம அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஃபைன். ஓகே, மோஸ்ட்லி எல்லாமே கவர் பண்ணிட்டுன்னு நினைக்கிறேன் பேசிக்ஸ்லாம். இப்போ நம்ம வந்து எக்ஸ்டென்ஷனுக்கு போவோம். எக்ஸ்டென்ஷன்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்டென்ஷன்ஸுக்கு போவோம். இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் நான் சொல்கிற எக்ஸ்டென்ஷன்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு எப்படி ஒர்க் ஆகுதோ அது மாதிரி உங்களுக்கும் ஒர்க் ஆகும். அதே மாதிரி இப்போ ஒரு எக்ஸ்டென்ஷனை ஆட் பண்ணுறது நான் எப்படின்னு சொல்கிறேன். ஒரு எக்ஸ்டென்ஷன் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்னா ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து அப்டேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம். ஓகேவா? ஸோ உங்கள் சிஸ்டம் பொறுத்து அது வந்து அப்டேட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். மோஸ்ட்லி வந்து ஒர்க் ஆகிடும். ஆனால் ஒர்க் ஆகலை அப்படின்னா இதை அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஃபைன். ஓகே, இதில் நான் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். என்னென்னா
ஃபாண்ட் சைஸு ஓகேவா. இது ஆக்சுவலி என்னென்னா இப்போ இந்த ஃபாண்ட் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப மே சின்னதாக தெரியுது, கொஞ்சம் பெருசு பண்ணோம் அப்படின்னா ஜூம் இன் பண்ணா ஓகே. பட் இதை வந்து நீங்கள் ஃபாண்ட் சைஸும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். அது ஜஸ்ட் என்ன பண்ணணும்னா இங்கே செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேவா. இங்கே இது செட்டிங்ஸ், இந்த செட்டிங்ஸ்குள்ளேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க ஓகேவா. ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து ஜஸ்ட் ஃபாண்ட் சைஸ் அப்படின்னு டைப் பண்ணி இங்கே பாருங்கள் ஃபாண்ட் சைஸ் வருதா. இந்த ஃபாண்ட் சைஸ் வந்து நான் 20 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா 20 ஜஸ்ட் என்டர், கீழே சேவ். இப்போ பாருங்கள் கொஞ்சம் பெருசாக இது பண்ணுற மாதிரி இருக்காட்டுதான். ஓகே ஓகே. ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஃபாண்ட் சைஸ் மாற்றணுமா இருந்தால் இங்கே வந்து மாற்றிக்குங்க அப்படின்ற ஓகேவா. ஸோ நான் வந்து டிஃபால்ட்டாக வந்து 14 வச்சிடறேன், எனக்கு வந்து இதுவே போதும். ஓகே ஃபைன், இது தேவையில்லை. ஓகே ஃபாண்ட் சைஸ் மாற்றுறது வந்து அது மாதிரி மாற்றிக்குங்க. அவ்வளோதாங்க. வேறு வந்து இப்போது லாஸ்ட்டாக வந்து எக்ஸ்டென்ஷனை பார்த்துருவோம். நான் சொல்கிற எக்ஸ்டென்ஷன் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு என் விண்டோவில் எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரியே உங்கள் விண்டோவில் உங்களுக்கு ஒர்க் ஆகும் ஓகேவா. ஸோ இது எல்லாமே யூஸ்ஃபுல்லான எக்ஸ்டென்ஷன் தான். நான் வந்து இது மினிமைஸ் பண்ணிடுறேன் ஓகேவா. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷனை மினிமைஸ் பண்ணிடுறேன். ஏற்கனவே நான் வந்து நிறைய எக்ஸ்டென்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேவா. ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஓகே ஃபஸ்ட்டு இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். ஒரு எக்ஸ்டென்ஷனை இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். கண்டிப்பாக இதுக்கு நெட்டு தேவைப்படும். நெட் இல்லாமல் சர்ச் பண்ணிவிட்டு அப்புறம் வரலன்னு சொல்லக்கூடாது ஓகேவா. ஸோ இது நெட்டு தேவைப்படும். இது வந்து எப்படின்னா இப்போது இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு தேவையான எக்ஸ்டென்ஷனை நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே அதோட நேம் இப்போ பாருங்கள், நான் ஆட்டோ ரீநேம்னு நான் கொடுக்குறேன்னா ஆட்டோ ரீநேம் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா இங்கே பாருங்கள் ஆட்டோவில் என்னென்னலாம் எக்ஸ்டென்ஷன் இருக்கோ எல்லாமே உங்களுக்கு வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு தேவையான எக்ஸ்டென்ஷனை ஜஸ்ட் நீங்கள் இது மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் காட்டுவாங்க. நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன், அதனால தான் எனக்கு அன்இன்ஸ்டால்னு இங்கே பட்டன் காட்டுது ஓகேவா. ஸோ நான் இதை வந்து கிளியர் பண்ணிடுறேன். ஓகே நீங்கள் இது கவனிச்சிருக்கலாம். அதாவது நான் HTML டைப் பண்ணும்போதே எனக்கு இந்த க்ளோசிங் டேக்கும் வந்து டைப் ஆச்சு கரெக்டாக. ஸோ அது எப்படின்னா இந்த ஆட்டோ ரீநேம் டேக் மூலிமா தான் அது வந்து இதுவாச்சு. இங்கே பாருங்கள் அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான் ஒரு டேக்கை நான் இது பண்ணேன்னா இன்னொரு டேக்கை அதுவாக வந்து எனக்கு வந்து இது பண்ணி கொடுக்கும் ஓகேவா. ஸோ கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கும். நான் வந்து டைப் பண்ணி அதை முடிக்கணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் வந்து டெவலப்பர்ஸோட டைம் வந்து குறைக்கிறதுக்காக. ஸோ நான் இந்த எக்ஸ்டென்ஷன் எப்படி இது பண்ணுறதுன்னா நான் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு. ஓகே ஸ்டார்டிங்கில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் ஒரு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இங்கே இன்ஸ்டால்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இது இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இந்த எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஒரு எக்ஸ்டென்ஷனை இப்படி தான் இன்ஸ்டால் பண்ணோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு அன்இன்ஸ்டால்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் எனேபிள் ஆகிடும். இங்கே டிசேபிள்னால் நீங்கள் இப்போது அதாவது 2-3 ஒர்க் ஸ்பேஸில் நீங்கள் உங்கள் பிஎஸ் கோடில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுற ஒர்க் ஸ்பேஸில் அது தேவைப்படல அப்படின்னா டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஒர்க் ஸ்பேஸ் மட்டும் பர்டிகுலர் ஃபோல்டரில் இருக்க ஃபைல்ஸுக்கு மட்டும் நீங்கள் டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம். டிசேபிள்னால் இது எல்லா ஃபைல்ஸுமே டிசேபிள் ஆகிடும். ஸோ இது இப்போ தேவைப்படாது ஓகேவா. ஸோ ஆட்டோ ரீநேம் டேகு எல்லாத்தையும் நோட் பண்ணி எழுதி வச்சுங்க. இந்த இதெல்லாம் நான் சொல்கிற இந்த எக்ஸ்டென்ஷன் எல்லாமே இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும் அப்படின்றது. ஆட்டோ ரீநேம் டேகு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேபிள் E6 E7 இதெல்லாம் எதுக்குன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் ஒரு வேளை நீங்கள் ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னா விஎஸ் கோடில் இந்த எக்ஸ்டென்ஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேர்டு பிராக்கெட் பேர் கலரைசர். இது என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் இந்த ப்ராக்கெட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஆக்சுவலி நான் வந்து ப்ராக்கெட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. பட் அந்த எக்ஸ்டென்ஷன்லேயே அவங்க கொடுத்துருப்பாங்க. இந்த டீட்டெயில்ஸ் எனக்கு ஓப்பன் ஆகலை இப்போது. ஒரு நிமிஷம். ஓகே ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் இந்த ப்ராக்கெட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இதுவே நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல நம்ம ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போது இந்த ப்ராக்கெட்ஸ் இப்போ ஓப்பன் ப்ராக்கெட் இருக்குன்னா அதோட க்ளோசிங் ப்ராக்கெட் ரெண்டுமே சேம் கலரில் இருக்கும். ஸோ அது மாதிரி இந்த ப்ராக்கெட்ஸோட கலர்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த ப்ராக்கெட் கலர் பேர் ஓகேவா. ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்டு இதுதாங்க நான் ட்ரை பண்ணது. C++-ஐ வந்து என்னுடைய விஎஸ் கோடில் ரன் பண்ண ட்ரை பண்ணேன். எனக்கு வந்து சி கோடு வந்து ரன் ஆகிடுச்சு ஓகேவா. ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. C++ ரன் ஆகிறதுக்கு எனக்கு வந்து நிறைய பேட்ச் தேவைப்படுது. ஸோ அதனால் அதை ட்ராப் பண்ணிட்டேன், ரொம்ப டைம் எடுக்கு அப்படின்றதுனால ஓகேவா. இதுவே நீங்கள் வந்து
விண்டோஸ் 10 வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா டுடோரியல்ஸ் நிறையவே இருக்குது. C++ எப்படி விண்டோஸ் 10ல் வந்து ரன் பண்ணுறது, விஷுவல் ஸ்டூடியோ கோட்லேருந்து அப்படின்றதுலாம் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைன். ஓகே. கோட் ரன்னர் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த கோட் ரன்னர் உங்கள் மெஷினில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த பட்டன் எனேபிள் ஆகும். இங்கே பாருங்கள், ரன்னு மாதிரி பட்டன்லாம் இருக்குது. கீழே டெர்மினல்லாம் வந்துச்சுல்ல, அதெல்லாம் இந்த கோட் ரன்னர் எக்ஸ்டென்ஷன் உங்கள் விஎஸ் கோடில் இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் எனேபிளில் இருக்கும். ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா கோடை வந்து ரன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல் பண்ணுற ஒரு எக்ஸ்டென்ஷன். ஓகேவா? ஸோ இதோட டவுன்லோடு இதுவே பாருங்கள், 5 மில்லியன், அதுவும் 4.5 ரேட்டிங்ஸில் கொடுத்து 5 மில்லியன் பேர் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ஃபைன். ஸோ இதெல்லாம் என்னென்னு கேட்குறீங்களா? இதெல்லாம் வந்து அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த சாஃப்ட்வேர்ஸில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அது எத்தனை வேர்ஷன்ஸ் இதுவரெல்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஐ திங்க் இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து ஒரு சைனீஸ் எக்ஸ்டென்ஷன் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், சைனீஸ் புக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆமாங்க, இங்கே பாருங்கள், ஜுன் ஆன், இது டெவலப் பண்ண ஒரு பேர். ஓகேவா? இது டெவலப்பர்ஸோட பேர். ஓகே. நெக்ஸ்ட் வந்து கோடு ஸ்னிப்பெட் ஸ்னாப்ஷாட்டு. இது ஒர்க் ஆகிட்டு தான் இருந்தது எனக்கு, பட் ஆனால் இப்போ எனக்கு ஒர்க் ஆகலை. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒர்க் ஆகுதான்னு பாருங்கள். இது ஒன்றும் இல்லை, அதாவது இப்போது நீங்கள் வந்து ஒரு கோடை நீங்கள் வந்து டெவலப் பண்ணிட்டுருக்கீங்க. அந்த கோடு வந்து உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறாருன்னா நீங்கள் வந்து ஃபைல் அனுப்பாமல் இமேஜ் அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோடு ஸ்னாப்பெட்ன்ட்டு நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணணும்னா, கமாண்ட் பேலட் போங்க. நான் சொல்லியிருக்கேன், ஒரு எக்ஸ்டென்ஷனோ இல்லை ஒரு இன்பில்டு மெத்தட்ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணுறது கமாண்ட் பேலட்லேருந்து தான் ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை, அந்த கோடு ஸ்னாப்பெட் அதை வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா இன்னொரு விண்டோவில் அதை ஓப்பன் ஆகும். சைடில் உங்களுக்கு தேவைப்படுற அந்த லைனை மட்டும், எந்த லைனை வந்து நீங்கள் இமேஜாக அனுப்ப போகிறீங்களோ அந்த லைன்ஸ்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இமேஜ் மாதிரி இங்கே ஷோ ஆகிடும். இதோட சைஸை நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த சைஸ் வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணி இல்லை ஃபிக்ஸ் பண்ணி மாற்றி வச்சுக்கலாம். இது ஜஸ்ட் இந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆகிடும். ஓகேவா? ஸோ பட் என் கேஸில் இது சேவ் ஆகலை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஃபைன். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து கோடு ஸ்பெல் செக்கர். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு அவுட்லைனுக்கு கொண்டு வந்தாங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ உங்கள் கோடு ஸ்பெல், அதாவது நான் இப்போ HTMLக்கு HMTLன்னு நான் டைப் பண்ணல, அது தப்புன்னு காட்டுச்சுல்ல. ஸோ அது மாதிரி இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து அந்த லெவலுக்கு வந்து உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மெட்டீரியல் தீம்ங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டெவலப்மெண்ட் அந்த எடிட்டரை வந்து தீம்ஸ் வைஸில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எமிட்டில் இதெல்லாம் தேவையில்லைங்க. அப்புறம் ஃபார்மேட் HTML இன் PHPனா இது வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் சொல்லுவேன். நீங்கள் PHP வந்து டைப் பண்ணிகிட்ருக்கீங்க, HTML அந்த ஃபைல்லையே PHPயும் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எக்ஸ்டென்ஷன் இது வந்து ஈஸியாக அதை வந்து ஃபார்மேட் பண்ணி விட்டுரும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், ஃபார்மேட் HTML இன் PHPன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எனேபிள் ஆகிடும். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த இதுலேயே வந்து பாருங்களேன், நான் உங்களுக்கு ஒரு இது காட்டுறேன். இன்பில்டாகவே ஒரு ஃபார்மேட் இருக்குது நம்மக்கிட்ட. நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு சாரி இங்கே எடுத்துகிட்டு இது அங்கே, ஸோ இது மாதிரி கொஞ்சம் சாரி ஒரு அன்னியூனாக ஒரு ஃபைல் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த ஃபைல் மேலே ரைட் கிளிக் பண்ணுங்கள். இதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், ஃபார்மேட் டாக்குமெண்ட்னு இருக்கா, இது நீங்கள் கொடுத்தீங்கனாலே உங்களுடைய ஃபைல் வந்து ஃபார்மேட் ஆகிடும். கரெக்டான ஒரு ஃபார்மேட்டில் மாறிடும். ஓகேவா? ஸோ இது ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போது இஸ் மல்டிபிள் லைன். ஓகே, திருப்பி செலக்ட் பண்ணி ஃபார்மேட் டாக்குமெண்ட். ஓகே, இப்போ பாருங்கள் ஃபார்மேட் ஆகிடுச்சா? ஓகே ஃபைன். ஸோ இது மாதிரி தான் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணாலே இன்பில்டாக ஃபார்மேட்ஸ் நிறைய இருக்குது. பட் இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மேட்ஸ்லாம் உங்களுக்கு ஏற்கனவே இன்பில்டாக வச்சுருக்காங்க. இருந்தாலும் இந்த எக்ஸ்டென்ஷன்லாம் உங்களுக்கு குயிக்காக உங்களுக்கு ரியாக்ஷனை கொடுக்கும். ஓகேவா? ஃபைன். HTML CSS சப்போர்ட்னால் ஒன்றும் இல்லை, நீங்கள் டைப் பண்ணும்போதே நான் HTML டைப் பண்ணால் க்ளோசிங் டேக்லாம் அதுவாக உருவாச்சு இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து யூஸ் ஆகும். HTML ஸ்னீப்பெட்ஸு இதுவுமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இது தான். ஓகேவா? ஸோ இன்டென்ட் ரெயின்போ இதுவும் பண்ணிக்கோங்க. இன்டெலிஜென்ஸ் இது ரொம்ப ரொம்ப அவசியம் CSS பண்ணும்போது. ஓகேவா? அதாவது நீங்கள் டைப் பண்ணும்போதே அந்த இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு கீழே காட்டும். இங்கே பாருங்கள், அந்த வீடியோவில் காட்டுறாங்க பாருங்கள். அதாவது நீங்கள் இப்போ பட்டனை டைப் பண்ணிங்கன்னா பட்டனில் என்னென்னலாம் கிளாஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுவாக எடுத்து காட்டும். அதான் இன்டெலிஜென்ஸ் நான் சொன்னேன்ல, அந்த இது வந்து இந்த கோட் எக்ஸ்டென்ஷனில் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜாவாஸ்கிரிப்ட் இது ரொம்ப அவசியம். ஜாவாஸ்கிரிப்ட் நீங்கள் ரன் பண்ண போகிறீங்க VS கோட்லனா இந்த எக்ஸ்டென்ஷன் ரொம்ப ரொம்ப அவசியம்.
லைவ் சாஸ் கம்பைலர். இந்த சாஸ் டுட்டோரியல் நான் எடுக்கணும் ஒரு வாட்டி, ஓகேவா? ஸோ இது நம்ம பார்த்துடலாம். சாஸ்னால் ஒன்றும் இல்லை, சிஎஸ்எஸோட அட்வான்ஸ் வெர்ஷன் வச்சுங்க, அவ்வளோதான் சிம்பிளாக, ஓகேவா? ஓகே ஃபைன். லைவ் சர்வர் இது இல்லாமல் ஒன்றுமே இல்லைங்க. விஎஸ் கோடே இது இல்லாமல் இருக்காது. நீங்கள் யார்கிட்ட போய் கேட்டாலும் இந்த லைவ் சர்வரை வச்சுருப்பாங்க. ஸோ இந்த லைவ் சர்வர் எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா, அதாவது நீங்கள் இந்த லைவ் சர்வர் எனேபிள் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன ஃபஸ்ட்டு பண்ணணும்னா, இந்த ஃபைல் இருக்கிற அந்த ஃபோல்டர்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி இந்த ஓப்பன் ஃபோல்டர் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபோல்டர்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதனால தான் நீங்கள் வந்து லைவ் சர்வர் எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்ற மாதிரி இஷ்யூ நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க, ஓகேவா? ஸோ இந்த ஓப்பன் ஃபோல்டர்ஸை பண்ணி அந்த ஃபோல்டர்ஸை கிளிக் பண்ணி அதில் இருக்க ஃபைல்ஸை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? செலக்ட் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, கீழே வந்தீங்கன்னா இங்கே கோ லைவ்னு இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் இந்த எக்ஸ்டென்ஷனை ஆட் பண்ணிட்டீங்கன்னா கோ லைவ்னு இருக்கும். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட லைவ் சர்வர் வந்து ஆன் ஆகிடும். அது வந்து அதாவது ப்ரௌசர் டேப்பில் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இது மாதிரி ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த ப்ரௌசர் நான் மினிமைஸ் பண்ணிடுறேன், ஓகேவா? மினிமைஸ் பண்ணி அந்த சைடு வைக்கிறேன். இந்த லைவ் சர்வர் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒன்ஸ் நான் வந்து இதில் எதனா சேஞ்சஸ் பண்ணனா அது வந்து இங்கே சேஞ்சஸ் இப்போது நான் ஒரு 2-3 லைன் ஆட் பண்ணுறேன், இருங்க, இது பண்ணிடலாம். ஓகே ஃபைன். இப்போ இந்த லைவ் சர்வரோட இதை நீங்களே பாருங்கள். நான் வந்து கீழே வந்துட்டு ஒன்று டைப் பண்ணுறேன் அப்படின்னா தெரியுதா? ஸோ நான் பண்ணுற சேஞ்சஸ் வந்து லைவாக இங்கே வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும், ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் வந்து சேவ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒன்ஸ் ரன் பண்ணி பார்க்கணும். அந்த அவசியம் வந்து இந்த லைவ் சர்வரை வந்து பிரேக் பண்ணிடுச்சு, ஓகேவா? ஸோ நான் பண்ணுற சேஞ்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு, ஓகேவா? இந்த லைவ் சர்வரில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, வந்து தப்பாக டைப் பண்ணதுனால அப்படி காட்டுது. ஓகே, இதுக்கு தான் வந்து இந்த லைவ் சர்வர் வந்து யூஸ் பண்ணுறோம். அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து இதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது நான் நிறைய டுட்டோரியல்ஸில் வந்து உங்களுக்கு டீச் பண்ணியிருப்பேன். இது வந்து எப்படி ஸ்டார்ட் டு த எண்டு லைவ் சர்வரை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்றது நான் தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். அதை வந்து நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன் போயிடுவோம். நெக்ஸ்ட் இதெல்லாம் மெட்டீரியல் தீம்ஸ் தான். இந்த தீம்ஸில் வந்து இந்த எக்ஸ்டென்ஷன்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ப்ரீடீரியர், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு எக்ஸ்டென்ஷன். விஎஸ் கோட்னாலே 3 எக்ஸ்டென்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று சிஎஸ் கோட் ரன்னர், செகண்ட் இந்த ப்ரீடீரியர், தேர்ட் லைவ் சர்வர், ஓகேவா? இப்போ இந்த ப்ரீடீரியர் இந்த எக்ஸ்டென்ஷனை வந்து இது பண்ணி வச்சுங்க. இதுதான் வந்து அந்த ஆட்டோ டேக்ஸ்லாம் வந்து எனேபிள் பண்ணுறது. இது மாதிரி ப்ரீடீரியர் அப்படின்ட்டு வேறு எதனா இருந்தால் கூட அதையுமே இன்ஸ்டால் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ரீடீரியர் எக்ஸ்டென்ஷன் எல்லாமே ஆசமாக இருக்கும். பாருங்கள், 10 மில்லியன் டவுன்லோட்ஸுங்க இது, ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு இதெல்லாம் தேவைப்படாதுங்க. ஸோ இதில் வந்து அதாவது ஓகே, விஎஸ் கோடில் இவ்வளோ தாங்க. பேசிக்ஸாக வந்து என்னென்ன தெரியணும் ஒரு பிகினர்ஸ் லெவல்ன்றது எல்லாமே பார்த்துட்டோம் நம்ம. ஸோ நீங்களும் வந்து இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய ரிசர்ச் பண்ணுங்கள் இந்த டாப்பிக்கில், விஎஸ் கோடில் உங்களுக்குமே நிறைய ஐடியா கிடைக்கும். நான் பர்சனலாக சஜஸ்ட் பண்ணுறது, நீங்கள் வெப் டெவலப்மெண்ட் இல்லை ஒரு பிகினர் பேசிக் லெவலில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா விஎஸ் கோடை யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே ஆசமாக இருக்கும். இதை தவிர்த்து ஆட்டம், சப்ளைம், டெக்ஸ்ட் நிறையவே இருக்குது. பட் விஎஸ் கோடு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க இது பண்ணுறதுக்கு, ஓகேவா? ஏன்னா இது ஒரு கம்யூனிட்டி கைட்லைன் ரொம்ப பெருசு. ஃபைன், ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் குட் பை ஃப்ரம் கோட் பி நெக்ஸ்ட் டைம்.